ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடோட யூடியூப் சேனலில் இந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸோட டிஸ்கஷன் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி நான் முதல்வன் டெஸ்ட் சீரீஸ் உடைய எக்கனாமி டெஸ்ட் 1, தட் இஸ் நான் முதல்வன் டெஸ்ட் 4, அதோடைய டிஸ்கஷன் பார்ட் 2. ஸோ நான் முதல்வன் உடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் விங்கும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் 2025 எக்ஸாம் கொடுக்குற மாணவர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் சீரிஸோடைய கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் இட் இஸ் அவைலபிள் இன் தி நான் முதல்வன் ஸ்டடி ஹால், என்எம் ஸ்டடி ஹால் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் போடுவோம். அண்ட் அதோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் இந்த டெஸ்ட் சீரிஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு OMR வாங்கி நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுடைய டிஸ்கஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா யூடியூப்பில் இந்த செஷன்ஸ் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆஃப்லைனில் சென்னையிலேருந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற நான் முதல்வன் ஸ்டடி ஹாலில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எவ்ரி ஃப்ரைடே எழுதலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக தமிழ்நாடோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸை அதிகப்படுத்துறது தான் நம்மளோட எய்ம். ஸோ இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 4, அதாவது எக்கனாமி டெஸ்ட் 1 டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ட் 1 ஆஃப் தி வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் 40 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் 1 சிலபஸில் வி ஹேட் மானிட்டரி பாலிசி அண்ட் பேங்கிங், மணி அண்ட் பேங்கிங், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், அப்புறமா இண்டஸ்ட்ரி, தென் வி ஹேட் த நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரி வாஸ் பாவர்ட்டி. ஸோ இதில் மணி அண்ட் பேங்கிங் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 40 கொஸ்டின்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் வீடியோவில் நம்ம நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பாவர்ட்டி, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற 40 கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஸோ பேங்கிங்கில் இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4 கொஸ்டினையும் பார்த்துட்டு வில் கோ இன்டு தி national income question. With reference to non-banking financial companies, consider the following statements. They cannot seek demand deposits. அவங்க demand deposits வாங்க முடியாது from public and cannot issue checks. Yes, they cannot give checks. So demand deposits வாங்க முடியாது. Yes, that is correct actually. They cannot engage in the acquisition of securities. தப்பு. They can acquire securities. அவங்க banking activities தான் ஈடுபட்டு, அவங்க பேங்க் தான் கிடையாது, பட் தே கேன் அக்வயர் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் தான் பெருசாக ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. தி டெபாசிட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் டெபாசிட் இன்சூரன்ஸ், அதுவும் தப்பு. டெபாசிட் இன்சூரன்ஸ்ல அவங்க கவர்டு இல்லை. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஆர்பிஐ கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற அந்த பேங்க்ஸ் தான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் எலிஜிபிள் அண்டர் டெபாசிட் இன்சூரன்ஸ், நாட் தி என்பிஎஃப்சிஸ். ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் தி So deposit insurance is nothing but a facility given by the RBI where they are insuring the deposits of the people. நம்ம மக்கள் பேங்க்ல போடுற டெபாசிட்ஸ் RBI up to 5 lakh வரைக்கும் இன்ஷூர் பண்ணி வச்சிருக்காங்க. which means பேங்க்ஸ் லிக்விடேட் ஆகுது, இல்லை பேங்க் இன்சால்வ் பேங்க்ரப்சி ஆகுது அப்படின்னா அப்போ நம்மளோட டெபாசிட்ஸ் up to 5 lakh இட்ஸ் ப்ரொடெக்டட் அண்டர் டெபாசிட் இன்சூரன்ஸ். அண்ட் கிரெடிட் கேரண்டியில் பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் இன்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டியோட அப்ஜெக்டிவ். So with respect to India's insurance market, consider the following statements. Insurance density is measured as percentage of insurance premium to GDP. So insurance premium. So India insurance sector, any country insurance sector எவ்வளோ இருக்கு, insurance penetration, insurance density அப்படின்னு 2 indicators இருக்கு. இந்த 2 indicators வச்சு தான் ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ இன்சூரன்ஸ் பெனட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். Insurance penetration is equal to amount of premium paid by the people. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் ப்ராடக்டோடைய எல்லா ப்ரீமியம்ஸோடைய டோட்டல் வேல்யூ டிவைடட் பை ஜிடிபி. இதுதான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்சூரன்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரீமியம் பெய்ட் பை ஆல் தி பீப்புள் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ இது பெர் கேபிட்டா ப்ரீமியம் பெய்டு வரும். ஸோ இதோட என்டிட்டி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் டு ஜிடிபி அப்படிங்கிறனால இது பர்சன்டேஜில் இருக்கும். இன்சூரன்ஸ் டென்சிட்டிங்கிறது ப்ரீமியம் பெய்டு பை நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதுனால இது ருபீஸில் இருக்கும். ஸோ அதான் ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி இஸ் கால்குலேட்டட் as ரேஷியோ ஆஃப் ப்ரீமியம்ஸ் டு பாப்புலேஷன். இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இஸ் மெஷர்ட் as பர்சன்டேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டு ஜிடிபி. ஸோ 2 மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு.
லைஃப் இன்சூரன்ஸ் ஹேஸ் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் இன் இந்தியா கம்பேர்ட் டு நான் லைஃப் இன்சூரன்ஸ். இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்ஐசி மாதிரியான ஏஜென்சி இருந்ததுனால லைஃப் இன்சூரன்ஸில் அவேர்னஸ் வந்து மக்கள்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லைஃப்பை தாண்டி இருக்கிற நான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் லைக் அதர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ், இதிலலாம் வந்து பெனட்ரேஷன் கம்மியாக தான் இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆனதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை நம்ம இன்ஷூர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க, ஓவரால் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இன் இந்தியா வந்து 4%லேருந்து ஸோ அது வந்து 4%ல் இருக்குது. இந்தியாவோட இன்சூரன்ஸ் வந்து நம்மளோட ஜிடிபியில் 4% தான் வந்து இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன். டியூரிங் த சேம் பீரியட் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.2ல் இருக்குது. ஓகேவா? ஆனால் நான் லைஃப் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. ஸோ லைஃப் வந்து 3.2, நான் லைஃப் வந்து 1ல் தான் இருக்குது. அதனால லைஃப் அதிகமாக இருக்குது. இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில், ருப்பியில் டாலர்ஸில் தான் சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் பெய்ட் இன் டாலர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ யூஎஸ் டாலர் $1992 நம்ம இருக்கும். பட் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400, 315 இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்சூரன்ஸ் டென்சிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி. Which of the following statements regarding account aggregators in India are correct? ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் இஸ் நத்திங் பட் தே ஆர் தி கன்சர்ன் மேனேஜர்ஸ். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, கன்சர்ன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். இந்தியாவில் நம்மளுடைய நிறைய ஃபினான்ஷியல் டேட்டா நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து பப்ளிக்கில் லீக் ஆச்சு அப்படின்னா அதர் பீப்புள் கேன் யூஸ் திஸ் டேட்டா ஃபார் தேர் ஓன் மானிட்டரி கெயின்ஸ். அவங்க அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்மளோட எந்த ஃபினான்ஷியல் டேட்டா எதை வெளியே ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கன்சர்ன் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, தேவில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் என்டிட்டிஸ் தே நீட் ஃபினான்ஷியல் டேட்டா. இப்போ வந்து கிரெடிட் ரேட்டிங் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருந்தால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் விச் நீட்ஸ் ஃபினான்ஷியல் டேட்டா, இஃப் தே வாண்ட்ஸ் டேட்டா தே கேன் ஆஸ்க் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் ஹேஸ் அவர் டேட்டா லைக் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்கள்ட்டலாம் நம்ம டேட்டா இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ஆஸ்க் தி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட போனோம்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம என் டேட்டாவை ஷேர் பண்ணு அப்படின்னு கன்சர்ன் கொடுத்தா தான் இவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவை கொடுப்பாங்க. அந்த டேட்டாவை வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ த டேட்டா ஃப்ளோ பிட்வீன் தி நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்டிட்டிஸ் டு people who want financial information users. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ்க்கு டேட்டா போகிறதுக்கு நம்ம கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கி அந்த ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுற கன்சர்ன் மேனேஜர்ஸ் தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ். இதை வந்து சஹாமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டால் நம்ம அது போட்டுருவோம். ஆனால் ஹிந்தியில் அதை சஹாமத்தின்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் சஹாமதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாலும் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் தான். ஸோ இப்போது பாருங்கள், தே ஃபெசிலிட்டேட் ஷேரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் அ செக்யூர்ட் மேனர். எஸ், தட் இஸ் ட்ரூ. தே ஆர் ரெகுலேட்டட் பை செபி அப்படின்னு இருக்கு, தப்பு. தே ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் ஆர் அலவுட் டு ஸ்டோர் ப்ராசஸ் கஸ்டமர்ஸ் டேட்டா ஒன்லி வித் தி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட். ஸோ இவங்க என்ன அப்படின்னா, தே கேனாட் ஸ்டோர் தி டேட்டா. ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னா தே கேனாட் ஸ்டோர். So AA cannot share your data without your consent. AA does not store or process your data. All your financial data is encrypted. So you can give or take away the assent whenever you want. So account aggregators cannot store even with permission. அவங்க ஜஸ்ட் வந்து இங்கேருந்து டேட்டா வாங்கி இங்கே கொடுக்கணுமே தவிர இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூடாது. ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ புரிஞ்சிச்சா? தே cannot share your data. They cannot store your data. They can share only with the consent. But storage there is no power. So with this we are coming to the end for the banking sector. Now let us start national income in this video. So நம்ம national income, inflation, human capital, industry, poverty, இது எல்லாத்துல இருந்து ஒரு 40 questions வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். Okay, அதில் first consider the following statement regarding difference between gross domestic product and gross national product. ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து இந்த கொஸ்டினில் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி? ஜிடிபி மெஷர்ஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வித்தின் தி நேஷன்ஸ் பார்டர். ஒரு நாட்டோடைய பார்டரில் நடக்கிற விஷயங்கள் தான் ஜிடிபி. ஜிஎன்பி என்காம்பஸஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிகார்ட்லெஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்.
அந்த நாட்டோடைய சிட்டிசன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி நேஷன் பார்டர். ஸோ ஜிடிபிக்குள்ளே வெறும் இந்தியாவில் இருக்கிற போத் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபாரினில் இருக்க இந்தியன்ஸ் இல்லை. ஆனால் ஜிஎன்பியில் இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் ப்ளஸ் ஃபாரினில் இருக்க இந்தியன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அதான் பார்ப்போம். ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஹையர் ஜிடிபி நெசசரிலி இண்டிகேட்ஸ் ஹையர் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஜிடிபி அதிகமாக இருந்தால் நெசசரிலி இண்டிகேட்ஸ் க்ரோத்னா அப்படின்னா ஆமாம், ஜிடிபி ஏறிச்சுன்னா க்ரோத்தும் ஏறிச்சுன்னு தான் அர்த்தம். வைல் ஹையர் ஜிஎன்பி நெசசரிலி இண்டிகேட்ஸ் கிரேட்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஜிடிபி அதிகமாச்சுன்னா க்ரோத் அதிகமாகுது அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கு இது நெசசரிலி கரெக்டு. ஆனால் ஜிஎன்பி அதிகமாச்சுன்னா க்ரோத் அதிகமாகும் அப்படின்னு நெசசரிலி அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ இட்ஸ் நாட் நெசசரிலி. ஸோ நெசசரிலி டசன்ட் மீன் தட் ஹையர் ஜிடிபி டசன்ட் லீட் டு டெவலப்மெண்ட். க்ரோத் வேறு, டெவலப்மெண்ட் வேறு. ஜிடிபி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் க்ரோத்து. ஆனால் இந்த ஜிடிபி இன்க்ரீஸ்னால மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லிவிங் முன்னேறிச்சா, பாவர்ட்டி அலிவியேட் ஆச்சா, மக்கள் எல்லாருக்கும் போய் இந்த ஜிடிபி சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் டெவலப்மெண்ட். ஸோ ஜிடிபி அதிகமாகிறதுனாலே டெவலப்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜிடிபி வில் காஸ் டெவலப்மெண்ட், எஸ், பட் ஜிடிபி வில் நெசசரிலி காஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஸோ அதனால ஒன் ஒன்லி இஸ் தி ஆன்சர். வெரி சிம்பிள், ஈஸி அண்ட் டைரக்ட் கொஸ்டின் ரிகார்டிங் ஜிடிபி. How many of the above in the list are not included in the national income calculation? So GDP calculation la எதெல்லாம் not included? So இங்க கேட்டதே not included தான். So transfer payments, government வந்து citizens கொடுக்குற transfer payments are not included. Windfall gains from lotteries வந்து income method. So income methodல government citizens கொடுக்குற transfer income, windfall gains lottery மூலமா சம்பாதிக்கிற பணமும் it's not included. Work done by the housewife is not included. Intermediate goods is not included. Work done by the housewife வந்து நமக்கு ப்ராடக்ட் மெத்தட்லையும் இன்கம் மெத்தட்லையும் எடுத்துக்கல. இன்டர்மீடியட் கூட்ஸையும் வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அண்ட் செல்லிங் ஆஃப் ஓல்டு கூட்ஸும் வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அவுட் சோர்சிங் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை இந்தியன் கம்பெனிஸ். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் ஏதாவது சர்வீசஸ் பண்ணுறாங்கன்னா we will take. கம்பெனி சர்வீசஸ் டன் பை இந்தியன் கம்பெனிஸ் ஆர் டேக்கன். ஸோ 3 வராது, only 5 is the answer. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னா எதுவுமே நாட் இன்க்ளூடட், இது மட்டும் தான் இன்க்ளூடட். ஸோ நாட் இன்க்ளூடட் கேட்டதுனால only 5 is the answer. ஸோ நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோனா நியூமரேட்டரில் டேக்ஸ் ரெவன்யூ, அந்த நாட்டில் இருக்கிற டேக்ஸ் ரெவன்யூ, டினாமினேட்டரில் ஜிடிபி இருக்குது. இதான் வந்து டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இட் ரெப்ரசன்ட் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் foregone for collecting the tax revenue அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஜிடிபி foregone for collecting the tax revenue அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் tax GDP ratio. It is the ratio of tax revenue collected to total GDP. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Increase in tax to GDP ratio decreases the capacity of the government to spending. Tax to GDP ratio அதிகமாகுது அப்படின்னா நியூமரேட்டர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ when tax to GDP ratio increases, which means tax revenue is increasing. அதான் அர்த்தம். Tax revenue increase ஆச்சுன்னா government's capacity to spend will also increase. When tax to GDP ratio falls, government capacity to spend also will fall. So அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். tax to GDP ratio அதிகமாகுதுன்னா கவர்மெண்ட்க்கு நிறைய tax கலெக்ட் ஆகுது. with that they can increase their expenditure அப்படிங்கிறது மீனிங். In the last decade, India's tax to GDP has increased consistently. லாஸ்ட் 10 வருஷத்துல இது இன்க்ரீஸ் கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு வந்தாலே 5 வருஷம்னா கூட நீ யோசிக்கலாம். 5 வருஷத்துலையும் கொரோனா வந்துடுது, 10 வருஷத்துலையும் கொரோனா வந்துடுது. இந்த கொரோனா அப்படின்னு ஒன்று வந்துட்டதுனால கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலே அது தப்பு தான். ஸோ அதனால மூணுமே தப்பு. none is the answer. See, this is the graph. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா tax to GDP ratio fell. There was an economic slowdown in 2018-19. நம்ம ஃபால் ஆகுது. கொரோனா அப்பயும் ஃபாலில் இருக்கு, அப்புறம் தான் திரும்ப ரைஸ் ஆகுது. ஸோ இட் கன்சிஸ்டன்ட்லி ரோஸ் அப்படிங்கிறது தப்பு. கன்சிஸ்டன்ட்லி ரைஸுங்கிறதே இல்லை, திரும்ப ஏறுது, திரும்ப குறையுது, திரும்ப ஏறுது. ஸோ இப்போ டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோ ஃபார் தி அப்கமிங் இயர் இஸ் ப்ரொஜெக்டட் டு பி 12% ஆஃப் ஜிடிபி. இதில் 7.1% கம்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட் டாக்ஸஸ், 4.9% கம்ஸ் ஃப்ரம் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸோடைய ஷேர் இன் டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோ இஸ் ஹையர் தென் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரியா? So consider the following statement with respect to incremental capital to output ratio. Incremental capital to output ratio na enna அப்படின்னா, so amount of capital needed. So எக்கானமியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்னால ஜிடிபி growth வருது. 1% ரைஸ் ஆஃப் ஜிடிபி growth கொடுக்கறதுக்கு எவ்வளோ கேபிட்டலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ இந்தியாவோட ஜிடிபி ஒன்று இருக்குது, 150 lakh crore இருக்குது. இதில் 1% ஜிடிபி growth கொண்டு வரணும்னா ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஹேவ் டு டூ
அப்படிங்கிறது தான் we have to see. So investments needed divided by GDP output. So how much investment I have to do to get GDP growth of 1% அப்படின்னு சொல்ற இந்த ரேஷியோ தான் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் டு அவுட்புட் ரேஷியோ. ஸோ நான் எனக்கு நிறைய கேபிட்டல் இருந்தால் தான் 1% வரும் அப்படின்னா அது தப்பு. when ICOR is high, which means economy is inefficient. Economy is inefficient. ICOR ஹையா இருக்குன்னா I need more capital to bring in 1% growth. இப்போ ICOR கம்மியா இருக்குன்னா நான் சும்மா கம்மியான பணம் போட்டாலே இந்தியாவில் ஈஸியாக 1% GDP growth வருது அப்படின்னா தட் இஸ் எஃபிஷியன்ட் எக்கனாமி. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே அவுட்புட் வருதுன்னா அதுதான் எஃபிஷியன்ட் எக்கனாமி. நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதான் 1% வரும் அப்படின்னா அது அன்எஃபிஷியன்ட். ஸோ ஹையர் தி நேஷன்ஸ் லெவல் ஆஃப் ICOR வர்ஸ் இட்ஸ் எபிலிட்டி டு எஃபிஷியன்ட்லி யூஸ் ரிசோர்ஸஸ்ங்கிறது தப்பு. ஹையர் தி நேஷன்ஸ் லெவல் ஆஃப் ICOR ஹையர் தி நேஷன்ஸ் லெவல் ஆஃப் ICOR வர்ஸ் இட்ஸ் எபிலிட்டி டு ICOR ஹையா இருக்கு அப்படின்னா it is inefficient. You need high capital. நிறைய கேபிட்டல் போட்டால் தான் 1% GDP வருது. So first statement is correct. ICOR represents additional capital needed to produce one additional output. That is also correct. ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஆமா, எக்ஸ்பிளைன் பண்ணுது. ICOR represents additional capital need to produce additional unit of output. GDP growth rate கொண்டு வரதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை? அது ஹையா இருந்தா அது inefficient அர்த்தம். It is the correct explanation. ஏன்னா நடுவில் ஒரு பிகாஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கு மீனிங் வரும். ஸோ அப்படிதான் அசர்ஷன் ரீசனிங் பார்க்கணும். அசர்ஷன் ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் CNDக்கு வந்துடணும். நிச்சயமாக இதில் ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும். ரெண்டும் தப்பாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து இதில் வந்து 33% வந்து ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், how many of the above sources of human capital formation? இதில் எதுனால ஹியூமன் கேபிட்டல் ஃபார்ம் ஆகுது? வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல்? ஸோ we all are having human beings. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றுறதுக்கு என்ன தேவை? ஒரு கல்லுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஸ்டோன். கோல் அப்படிங்கிறது பூமிக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு கல் தான். அந்த கல் வந்து எப்போ வந்து நேச்சுரல் ரிசோர்ஸாக மாறுது அப்படின்னா, அந்த கோலை நான் வெளியே எடுத்து அதுலேருந்து நான் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அனுப்பி அதுலேருந்து நான் கரண்ட் எடுக்கிறப்போ தான் when I am taking some economic output I call it a resource. அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் எப்போ ஹியூமன் ரிசோர்ஸாக மாறுறாரு அப்படின்னா, இந்த ஹியூமன் பீயிங்கால ஒரு எக்கனாமிக் அவுட்புட் வருது, எக்கனாமிக் ப்ரொடக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதுனா தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ அப்போது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நான் ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்கில்லு, எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாம் கொடுக்குறப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ஹியூமன் ரிசோர்ஸாக மாறுறாரு. இப்படி இந்தியாவில் நிறைய ஹியூமன் ரிசோர்ஸஸை நிறைய ஹியூமன் பீங்கை நிறைய ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றி அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹியூமன் கேபிட்டல். வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல்? கிரியேட்டிங் more human resources and accumulating the human resources. What is financial capital? Accumulating of money is called as financial capital. Accumulation of human resources is human capital. இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான நிறைய மக்களை நீங்கள் ஹியூமன் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ப்ரொவைடிங் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ ஒன்லி 3 அது கரெக்டாக இருக்குது. ஆனால் மைக்ரேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் வந்து நீங்கள் ரூரல் ஏரியாவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னையில் தங்கி UPSC படிக்கலாம். கரெக்டாக? ஏன் வந்து நம்ம சென்னைக்கு வந்து படிக்கிறோம்? நம்ம ஊரில் கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லை, கோச்சிங்கான அட்மாஸ்பியர் இல்லை, சென்னைக்கு போனால் படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சென்னையில் வந்து படிக்கிறோம். இதுதான் மைக்ரேஷன். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அதோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இடத்துல இல்லைன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வேஸ்ட்டு. அதனால தான் ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள் when they don't find their jobs which is suitable for their studies in rural area, they migrate to urban area to find job. ஸோ மைக்ரேஷன் இஸ் எசென்ஷியல் பார்ட். நீங்கள் ஒரு ஹியூமன் கேபிட்டலில் உருவாக்கி அது ரூரல் ஏரியாவில் வச்சிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கவே இல்லைன்னா அது எப்படி கேபிட்டல்னு சொல்ல முடியும்? ஸோ அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வரும்போது தான் அது யூஸ் ஆகுது, இல்லைன்னா ரூரல் ஏரியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ மைக்ரேஷன் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் யூட்டிலைசிங் தி ஹியூமன் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன். இப்போது நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் முதல்வன் ஸ்டடியால் நடக்குது, நீங்கள் அதை வந்து எழுதலாம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே இதை யூஸ் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சேனல் வழியாக இந்த நான் முதல்வன் வழியாக நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போதில்லை. இதுவும் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். வாட் வி ஆர் டூயிங் த்ரூ திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஆல்சோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். பட் இது பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹியூமன் கேபிட்டலாக மாறுவீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன். நான் இங்கே படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஊரில் இருக்கேன், எங்கே வேலை கிடைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். இதை நான் வந்து இது வந்து 11th NCERT எடுத்த ஒரு கொஸ்டின். 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற NCERT ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில்
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் சோர்சஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல்னு அவங்களே இந்த 5 கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டிலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணது. சரியா? நான் 11th என்சிஆர்டி வீடியோ வந்து ஃபவுண்டேஷனல் கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் வீடியோ நம்பர் 6, 7, 8, 9, 10 இந்த 5 வீடியோலையும் நான் 11th என்சிஆர்டியை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட், how many of the above is classified as fixed capital? போன வருஷம் வந்து fixed capital, working capital வச்சு கொஸ்டின் வந்ததுனால இது கேட்டிருக்கோம். fixed capitalனா என்ன அப்படின்னா, they are capital assets. They are capital assets which is used to produce other goods. அதர் கூட்ஸை, அதர் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த சப்போர்ட்டிவ் கேபிட்டல் அசட்ஸ் தான் நம்ம ஃபிக்ஸட் அசட்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, டே டு டே ஆப்ரேஷன்ஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ், அன்னைக்கு தேவைப்படுற கேஷ் ஃப்ளோ. ஒரு மிஷினரி வாங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இப்போ இந்த போர்டு வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணால் இது ஃபிக்ஸட் அசட். உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது கொடுக்குற கரண்ட் வந்து கரண்ட் பில் கட்டணும்ல, அது ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த போர்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசட். ஆனால் இது அன்னைக்கு டே டு டே பேசிஸில் நான் ரன் பண்ணணும்னா எனக்கு கரண்ட் தேவை, அதுக்கு நான் கரண்ட் பில்லுக்கு பணம் கட்டுறேன்ல, அது ஒர்க்கிங் கேபிட்டல். இன்னைக்கு ஒரு நாள் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகிற செலவு. ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். பர்ச்சேஸ் ஆஃப் டிராக்டர் இஸ் அ ஃபிக்ஸட் அசட். பையிங் குவாலிட்டி சீட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். சீட்ஸ் வாங்கினா அக்ரிகல்ச்சர் டே டு டே பேசிஸில் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ சீட்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர் ஹவுசஸ் கேபிட்டல் அசட். ப்ராடக்ட்ஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் ஃபார்மர்ஸ் பை ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார்மர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்கினா அதுவும் ரா மெட்டீரியல் தான், அதுவும் ஒர்க்கிங் கேபிட்டல் தான். லோன்ஸ் அவைல்டு பை தி ஃபார்மர் டு செட் அப் மைக்ரோ இரிகேஷன், ஃபிக்ஸட் அசட். ஸோ ஒன்லி 3 இஸ் தி ஆன்சர். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ள தான் வரும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 3. ஸோ இது வந்து 9th என்சிஆர்டிலேருந்து அப்படியே டைரெக்டாக 9th என்சிஆர்டியில் உங்களுக்கு ஒரு சாப்டரில் இருக்கும். 9th என்சிஆர்டி யா 10th என்சிஆர்டியா? ஐ திங்க் ஸோ 10th என்சிஆர்டியில் இருக்கும். சாரி, 10th என்சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கும். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ் லைக் பில்டிங் மெஷினரி எக்யூப்மெண்ட் தட் சப்போர்ட் company's growth or production capability is called as fixed capital. Cash or other liquid asset that business used to finance the day-to-day operation. இதுதான் வந்து working capital. புரிஞ்சுச்சா? இது வந்து PYQ பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் PYQல they asked about the economic activities and the sectors which it belongs. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி கேட்டது தான். எக்ஸ்ட்ராக்டிங் மில்க் ஃப்ரம் கவ், இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் லைஃப் ஸ்டாக்குள்ளே வரும், டைரிக்குள்ளே வரும், டைரிக்குள்ளே வரும், பிரைமரி செக்டர். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா டைமண்ட். ஸோ பூமிக்கு அடியிலேருந்து ரா டைமண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து மைனிங். மைனிங் இஸ் பார்ட் ஆஃப் பிரைமரி, அதனால இது வராது. ஸோ ரா டைமண்டை வந்து பூமியிலேருந்து எடுக்கிறது பிரைமரி. ஆனால் இந்த ரா டைமண்டை நீங்கள் கட்டிங் அண்ட் பாலிஷிங் பண்ணி இதை வந்து கட் டைமண்டாக மாற்றுறது, இந்த ப்ராசஸ் வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ பூமியிலேருந்து ரா டைமண்ட் எடுக்கிறது மைனிங். ஸோ அது வந்து பிரைமரி தான், இது வராது. செல்லிங் ஆஃப் கோல்டு இன் ரீட்டைல் ஷாப் வந்து செரிட்டரி. கடை வச்சு நடத்துகிற எல்லாமே டெர்ஷரி தான். நீங்கள் கடையில் போய் வாங்குறது எல்லாமே டெர்ஷரி செக்டர் தான். ஏன்னா தே டேக் தி கூட்ஸ் ஃப்ரம் தி செகண்டரி டு பீப்புள். ஸோ ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். Mining is part of primary sector. சரியா? In the context of Indian economy, which of the following economy constitute the financial sector? So financial sectorனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all those entities which are involved in the financial activities. அதாவது பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, இந்த மாதிரி பணம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபினான்ஷியல் செக்டருக்குள்ளே தான் நமக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் இது ரெண்டுமே வரும், இன்சூரன்ஸ் வரும், ஆல் தி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுடைய எக்கனாமியை வந்து நம்ம 5 ஃபேக்டர் மாடலாக பிரிக்கிறப்போ economic consists of 5 constituents. கரெக்டா? எக்கனாமியில் யார் யார் இருக்கா? we have households, we have firms, then we have government, third sector, fourth sector தான் financial sector where banks are there, and fifth வந்து external sector. So households, firms, government, financial sector, external sector, இந்த 5 பேர் சேர்ந்தது தான் 5 sectors of economy. and இவங்க 5 பேரோட இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் எக்கனாமி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்னா என்ன? a section of economy made up of firms and institutions that provide financial services. So financial services கொடுக்கறதெல்லாம் financial sector. ஸோ இதில் எதெல்லாம் வருது? கமர்ஷியல் பேங்க்ஸ் ஓட பிஸ்னஸ் லெண்டிங் ஆக்டிவிட்டி, எஸ் தட் இஸ் ட்ரூ. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு ஃபினான்ஷியல் செக்டர் தான். இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் செக்டர் தான். அண்ட் அத்தாரிட்டி மேனேஜிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பென்ஷன் ஃபண்ட், பென்ஷனும் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான். ஸோ ஆல் தி 4 இஸ் பார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் செக்டர். புரியுதா? ஸோ ரீட்டைல் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், இது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் இஸ் an essential part of the 5 sectors of the economy. Consider the following statements. Usually the personal income of individual is higher than the disposable income.
ஸோ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டாக்ஸஸ் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்கம்லேருந்து டைரக்ட் டாக்ஸை மைனஸ் பண்ணும்போது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பர்சனல் இன்கம் இஸ் ஹையர் தென் பர்சனல். ஸோ இங்கே யூஸ்வலின்னு தான் இருக்குது. யூஸ்வலினா இட்ஸ் நாட் எவ்ரி டைம், ஜென்ரலின்னு அர்த்தம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா personal disposable income is lower than personal income. So personal income is higher than personal disposable income. This is generally. ஏன்னா personal income வந்து taxes மைனஸ் பண்ணும்போது தான் disposable income வருது. Generally அது in all conditions அப்படின்னா தான் தப்பு. Generallyனா கரெக்ட். While personal income is the total income that one receives, yes, disposable income denotes the total expenditure. So total expenditure தான் disposable income கிடையாது. So personal incomeல இருந்து நம்ம taxes மைனஸ் பண்ணா வரதான் personal disposable income. Personal disposable income is divided into two, expenditure அண்ட் சேவிங்ஸ். மக்கள் வந்து அவங்களோட பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் சேவிங்ஸ்லையும் வச்சுக்கலாம், இல்லை செலவும் பண்ணலாம். ஸோ அப்போது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் டினோட்ஸ் ஒன்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இல்லை ஒன்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ ப்ளஸ் சேவிங்ஸ்னு இருக்கிறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சேவிங்ஸுங்கிற வார்த்தை கொடுக்கல, ஏன்னா சேவிங்ஸும் சேர்ந்து தான் டிஸ்போசபிள் இன்கம், வெறும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் டிஸ்போசபிள் இன்கம் கிடையாது. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அசர்ஷன் ரீசனிங்கில் ஒன்று தப்புனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சி இஸ் தி ஆன்சர். ரெண்டாவது தப்புனா சி, முதல் இது தப்புனா டி. ஸோ டைரக்டாக பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து யூ ஹவ் காட் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இட் ஹாஸ் போத் சேவிங்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங்ஸ். Consider the following statements regarding concept of GDP deflator. It is the ratio of nominal GDP to real GDP. கரெக்டா? GDP deflator ஓட டெஃபினிஷனே இதுதான். It covers wide range of goods and services compared to consumer price index. So GDP deflatorல எக்கனாமியில் இருக்கிற எல்லா கூட்ஸோடைய வேல்யூஸும் எடுத்துக்கிட்டு நம்ம நாமினல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். அதுலேருந்து இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணி ரியல் ஜிடிபி எடுக்கிறோம். ஸோ எக்கனாமி ஆஸ் அ ஹோல் எவ்வளோ வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறது ஜிடிபி டிஃப்ளேட்டர். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் லிமிட்டட் டு 486 கமாடிட்டிஸ். ஒரு 480 கமாடிட்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் கவர்ஸ் வைட் ரேஞ்ச். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஹேவிங் வைடர் ரேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் தேன் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் இன்க்ளூட்ஸ் தி ப்ரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் தட் ஆர் இம்போர்ட்டட் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. தப்பு. ஜிடிபி டிஃப்ளேட்டருக்குள்ள டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸோ இந்தியாங்கிற அந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் எடுத்துக்கிறோமே தவிர இம்போர்ட்ஸ் எடுத்துக்கல. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் தான் நம்ம இம்போர்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஜிடிபி டிஃப்ளேட்டரில் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது ஒன்லி டூ தான் ஆன்சர். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து இந்தியாங்கிற டொமஸ்டிக் டெரிட்டரியில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூ வச்சு எடுக்கிறதுனால இட் டசன்ட் இன்க்ளூட்ஸ் தி இம்போர்ட்ஸ். ஓகே, so with this we are coming to the end of the national income question. So next வந்து நம்ம 8 questions from inflation பார்க்கலாம். So with reference to the various economic terms related to price level, consider the following. Inflation denotes the reduced economic activities in the nation. Yes, inflation இருக்குதுன்னா reduced economic activity கிடையாது, தப்பு. inflation அப்படின்னா increased economic activity. ஒரு நாட்டில் inflation இருக்குன்னா என்ன? நம்ம பார்த்துருக்கோம், inflation காரணமே ஜிடிபி தான். when GDP increases, inflation increases. when GDP decreases, inflation decreases. இதுதான் பேசிக் ரூல். ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு எக்கனாமியில் அதிகமாக இருக்குன்னா இட் மீன்ஸ் இட் இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். டிஃப்ளேஷன் ரிசல்ட்ஸ் இன் தி ஜென்ரஸ் டிக்ரீஸ் இன் தி ப்ரைசஸ். எஸ், இது வரைக்கும் கரெக்ட். விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் கன்சூமர் ஸ்பெண்டிங். ஒரு எக்கானமியில் டீஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டோட ஜிடிபி வந்து மைனஸில் இருக்குது. ஒரு எக்கானமியோட பொருளோட விலைகள் டெம்பரரியாக குறையுதுன்னா அது டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அது டீஃப்ளேஷன் எப்போ சொல்லுவோம்? டோட்டலாக கண்ட்ரியோட ஜிடிபியே நெகட்டிவில் போகிறப்போ தான் டீஃப்ளேஷன் இருக்கும். ஸோ டீஃப்ளேஷனில் இருக்கிறப்பையும் பொருளோட விலை குறையுது. பட் தட் டசன்ட் மீன் தட் இட் ரெடியூசஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இட் இன்க்ரீசஸ் தி கன்சூமர் ஸ்பெண்டிங். அப்போ மக்கள்கிட்டையும் பணம் இருக்காது, ஏன்னா எக்கனாமியே ரெசஷனில் இருக்கும். ஸோ டீஃப்ளேஷன் இருக்கிறப்போ பொருளோட விலைலாம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டீஃப்ளேஷன் அப்போ இட் மீன்ஸ் பீப்புள் ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ஸ்பெண்ட். அதுதான் வந்து டீஃப்ளேஷனில் நடக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ரீஃப்ளேஷன் பாலிசிஸ் ஆர் ஆஃபன் மார்க்ட் வித் லோவரிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ரீஃப்ளேஷன் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறப்போ ஆர் இன்க்ரீஸ் பப்ளிக் ஸ்பெண்டிங் பண்ணுறப்போ மக்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நெகட்டிவ்ல இருக்க ஜிடிபி மேலே வரும். டிஸ்இன்ஃப்ளேஷன் சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. ஸோ ஆர்பிஐ வந்து டைட் மணி பாலிசி ஆர் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வைக்கிறப்போ சம்டைம்ஸ் அது டிஸ்இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக நீங்கள் கேலிப்ரேட்டட் டைட்னிங் பண்ணி ரெப்போ ரேட்டை 6.5 வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போ கரண்ட் ஃபிஸ்கலில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் 5.4 போயிடுச்சு. ஸோ ஜிடிபி க்ரோத் ரேட் அவ்வளோ லோ குறைஞ்சது காரணம் ரொம்ப நாளாக இருக்கிறது. ஸோ அப்படி ஜிடிபி குறையிறப்போ கொஞ்சம் இன்ஃப்ளேஷனும் குறையும். அதுதான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா
7.8ல இருந்த இன்ஃப்ளேஷன் இப்போ குறைஞ்சி 4.6ல வந்துச்சுல. நம்ம ரெப்போ ரேட்டை 6.5ல வச்சதுனால 7.8ல இருந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி 4.8க்கு வந்திருக்கு. இதுதான் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். 3 and 4 இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுச்சா? இன்ஃப்ளேஷன்னா இட் மீன்ஸ் இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டீஃப்ளேஷன்னா கன்சூமர் ஸ்பெண்டிங். இங்கே பாருங்க, டீஃப்ளேஷன் நடக்கிறப்போ எக்கனாமி நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்போ எக்கனாமி பாசிட்டிவ்ல இருக்கு. டு டெம்பரரி ஸ்லோ டவுன் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் 8ல இருந்து 4க்கு வருது அப்படின்னா அது டிஸ்இன்ஃப்ளேஷன். ஆனால் இன்ஃப்ளேஷன் மைனஸ்ல போறப்போ தான் அதுக்கு பேர் டிஃப்ளேஷன். ஓகே, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் கேன் பி கண்ட்ரோல்டு பை ரெடியூசிங் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ். எஸ், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனோட ஒன் ஆஃப் தி காசஸ் என்ன? இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டி அதிகமாக போடுறப்போ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும். ஒரு பொருள் 100 ரூபாய் இருக்கு, அதுக்கு மேலே 10% ஜிஎஸ்டி போட்டால் 110 ரூபா, 20% ஜிஎஸ்டி போட்டால் 120 ரூபா. ஜஸ்ட் ஜிஎஸ்டி ஏற்றுறதுனாலே பொருளோட விலை ஏறிச்சுல. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதிகமாக போடுறப்போ பொருளோட விலை ஏறும். அதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனோட ஒன் ஆஃப் தி காரணம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ் when goods and services placed in the higher slabs. எஸ், ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும். ஆக்சுவலி இது வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா. ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹையர் டாக்ஸ் ஸ்லாப்ல போடுறப்போ நடக்கும். வெதர் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் இட்? எஸ், அது ஹையர் ஸ்லாப்ஸ் போடுறப்போ பொருளோட விலை ஏறதுனால தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நடக்குது. அப்போ அது லோவர் ஸ்லாபுக்கு குறைக்கிறப்போ என்ன ஆகுது? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட் டைப்ல லாஸ்ட் இயர் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜியோகிராஃபி கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட்ல வந்துச்சு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ல எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2ம் 3யும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இஸ் தி மெயின் ரீசன் ஃபார் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னாலே இன்ஃப்ளேஷன் வரும். ஆனால் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் தான் வரும். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு மெயின் காரணம் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்ட், மணி சப்ளைனால வரதில்லை. டியூ டு சப்ளை ஷாக் அது வரலாம், டியூ டு சம் அதர் ரீசன் பொருளோட விலை ஏறும்போது அது வரும். ஸோ அதனால கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னால வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டும் கரெக்டாக இருந்தால் ஏபி ஆன்சர் வரும். இல்லை ஏதாவது ஒன்று தான் கரெக்ட்னா சிக்கு போயிடும், ரெண்டும் தப்புனா டிக்கு போயிடும். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான். இதில் வந்து நம்ம அசெஷன் ரீசனிங்கில் 2 ஸ்டேட்மெண்ட்டாக வந்தால் தான் அட்வான்டேஜ். இல்லை ஒன்று கரெக்ட் ஒன்று தப்பு அண்ட் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. இது ரெண்டுத்துல ஒன்று தான் கரெக்ட் அண்ட் இது வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா சி. ரெண்டுமே கரெக்ட் பட் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஏ. ரெண்டும் கரெக்ட், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா பி. ரெண்டுத்துல ஒன்று தான் கரெக்ட் அண்ட் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா சி. ரெண்டுமே தப்புன்னா டி. ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். ஸோ நீங்கள் இந்த அசெஷன் ரீசனிங்கில் பார்க்குறப்போ இதில் கரெக்டு தப்பு இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறம் இதை பாருங்க, சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ லாஜிக் இதில் புரிஞ்சுக்கோங்க. 3 ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுக்குறப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எப்போவுமே கரெக்டு தான், சரியா? 2, 3ல ரெண்டும் கரெக்டா, இல்லை ஒன்று தான் கரெக்டா, இல்லை ரெண்டும் தப்பா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது, லைக் இன் தி 2 ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ while stagflation coincides with the general rise in the price level, shrinkflation does not necessarily involve increase in the price level. Stagflation என்ன அப்படின்னா stagnation plus inflation. ஸோ எக்கானமியில் ஜிடிபி ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு, அப்போ எக்கானமியில் வர இன்ஃப்ளேஷன் தான். ஸோ ஜிடிபி லோவாக இருக்கிறப்போ ஜிடிபி ஸ்டாக்னேட்டடாக இருக்குது. ஜிடிபி லோவாக இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கணும், ஆனால் அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும். இதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜிடிபி கம்மியாக இருக்கிறப்போ ஹை இன்ஃப்ளேஷன். ஸோ பேசிக் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஜிடிபி அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஜிடிபி கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். பட் ஜிடிபி கம்மியாக இருக்கிறப்போ வர இன்ஃப்ளேஷனை தான் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இதுதான் ரூல். ஜிடிபி இன்ஃப்ளேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுதான் ரூல். இது எக்ஸம்ஷன். நீங்கள் இதை வச்சுட்டு இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் அன் எக்ஸம்ஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ ஜிடிபி கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா என்ன? ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஷ்ரிங்க்ஃப்ளேஷனுங்கிறது இதுதான். இன் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் ப்ரைசஸ் ஆஃப் தி குட் இஸ் கான்ஸ்டன்ட். பொருளோட விலை வந்து எந்த சேஞ்சும் பண்ணுறது இல்லை, ஆனால் பொருளோட சைஸ் வந்து குறைஞ்சிடுது. 200 கிராம் 30 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு? பொருளோட ரா மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் அதிகமாக இருந்ததுனால இந்த லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டோட விலையை 30லேருந்து 40 ஏற்றாம அவங்க பிராண்ட் வேல்யூக்காக 30 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் என்னதுன்னா 200 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 180 கிராம் தராங்க. இதுதான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். ஷ்ரிங்க்ஃப்ளேஷனில் ப்ரைசஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் பட் குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி ஆஃப் தி குட்ஸ் கம் டவுன். While stagflation coincides with the general rise in the price levels of goods, shrinkflation does not necessarily involve increase in price. Correct. Stagflationல inflation இருக்கும், shrinkflationல price will not rise. First statement is correct. While shrinkflation often affects the quantity of the products. Yes, shrinkflationல quantity குறையுது.
ஸ்டாக்ஃப்ளேஷன் டஸ் நாட் நெசசரிலி இன்வால்வ் தி சேம். ஸ்டாக்ஃப்ளேஷனில் குவான்டிட்டி எல்லாம் குறையாது, ஜிடிபி ஆஸ் அ ஹோல் தான் எக்கனாமியில் குறைஞ்சி பொருளோட விலையும் அப்போ ஏறி இருக்கே தவிர இட்ஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி. ஸோ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன, ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன்னா என்னன்னு சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக வந்து இதை போட்டுடலாம். சரியா? How many of the above measures can be adopted to control inflation? So inflation controlக்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் தி, ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதர் மணி சப்ளையை குறைச்சி டிமாண்டை குறைக்கணும், இல்லை சப்ளை அதிகப்படுத்தணும், இல்லை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு காஸ்ட் அதிகமாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை சரி பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் தி எதெல்லாம் வந்து கண்ட்ரோலிங் தி இன்ஃப்ளேஷன். இஃப் கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் தி டிஸ்போசபிள் இன்கம் பை டாக்ஸ் கட் அப்படின்னா இது வந்து ஜிடிபி இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிறது. ஸோ இட் வில் காஸ் இன்ஃப்ளேஷன். மக்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா டேக்ஸ் அதிகப்படுத்தணும், கம்மிப்படுத்தக்கூடாது, டைரக்ட் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து டேக்ஸ் கட்டுன்னு குறிப்பிடுறது டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து டைரக்ட் டாக்ஸை மீன் பண்ணுறோம். சென்ட்ரல் பேங்க் இன்க்ரீசஸ் தி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி பேங்க். எஸ், சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை ஏற்றுறப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். சென்ட்ரல் பேங்க் ரைசஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஸ், ரெப்போ ரேட்டை ஏற்றுவாங்க. இன்க்ரீஸ் தி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ். தப்பு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகும், அதனால ஃபோர்த் வராது. சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ ஜிசெக் உடைய பை ஆப்ரேஷன் பண்ணால் மணி சப்ளை அதிகம் தான் ஆகும். ஸோ செல் ஆப்ரேஷன் பண்ணாதான் மணி சப்ளை குறையும். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு செல் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. ஸோ அதனால 5ம் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் only 2. ஓகே, வெரி டைரக்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின். ஸோ இன்ஃப்ளேஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எக்கனாமி, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை. இது அப்படியே ஒரு பிவைக்யூலேருந்து இன்ஸ்பயர்டு தான். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்போ வரும்? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாகிறப்போ வரும், ஆர் மக்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிறப்போ வரும். கேலிபிரேட்டட் டைட்னிங் பண்ணுறப்போ மணி சப்ளை குறையுது, அப்போ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வராது. ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, ஸோ மணி சப்ளை அதிகமாகுது, ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னால் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹை கன்சம்ஷன் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்பெண்டிங். மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகும். ஸோ தட் இஸ் ட்ரூ. ஹை கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ஆன் ஸ்பெண்டிங்னா பீப்புள் ஆர் கான்ஃபிடென்ட் டு ஸ்பெண்ட் இன் தி எக்கானமி, ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஹை சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். ஸோ சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா it will cause inflation, but that is cost push inflation. So 2 and 3 is the answer. See, demand pull inflation க்கு காசு என்ன, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு காசு என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் எய்தர் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை ஆர் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் when supply falls or due to some reason cost rises. இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் ஆஃப் அ கமாடிட்டினா என்ன அப்படின்னா அந்த கமாடிட்டி செய்யறதுக்கே அதிகமான காஸ்ட் ஆச்சுன்னா அதான் வந்து காஸ்ட். ஓகே, ப்ரைஸ்னா மக்கள் எவ்வளோ அதுக்கு பணம் கட்டுறாங்க அப்படிங்கிறது ப்ரைஸ். காஸ்ட்னா என்னதுன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து குறிப்பிடும். With reference to consumer price index combined, CPI combined பத்தி கேக்குறாங்க. Consider the following statement. It measures the changes over the type of general prices of goods but not services. தப்பு. CPI has both goods and services. WPI தான் வந்து only goods. CPI ல ரெண்டும் இருக்கு. First statement is wrong. It is used by RBI for inflation targeting. Yes, CPI combined தான் எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க, 4% ப்ளஸ் ஆர் மைனஸ் 2%. ஸோ சிபிஐ கம்பைண்டை 2லேருந்து 6% வைக்கணும். இந்த பேஸ் இயர் ஃபார் கேல்குலேஷன் இஸ் 2012. ரெண்டும் கரெக்டு, ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, கிளியரா? ஸோ சிபிஐயோடைய இந்த சிபிஐயோடைய வெயிட்டேஜஸ் பாருங்கள். சிபிஐக்குள்ளே மொத்தம் 6 என்டிட்டிஸ் இருக்குது. ஃபுட்டு, pan, tobacco, intoxicants, clothing and footwear, housing, fuel and light, miscellaneous. The miscellaneous உள்ள services இருக்கு. Okay, food is having the highest weightage, tobacco is having the lowest weightage. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டேஜஸை வச்சு சிபிஐக்கு என்ன, டபிள்யூபிஐக்கு என்ன அப்படிங்கிற பேசிஸில் 2022லையோ 23லையோ ஒரு பிவைக்கு இருந்துச்சு. 2022 23லையோ we had a PYQ, but it is a favorite area from where they will ask the question. Consider the following statement regarding headline and core inflation. So headline inflation என்ன? CPI combined நீங்கள் calculate பண்ணுறீங்க. CPI combined பேஸ்கெட்டில் இருக்கிற 486 கமாடிட்டிஸையும் வச்சு எல்லாத்தோட ப்ரைஸ் ரைஸையும் வச்சு மெஷர் பண்ணுறது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்.
கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா சிபிஐ கம்பைன்டு நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ வி ஆர் ரிமூவிங் தி கமாடிட்டிஸ் விச் காசஸ் தி ஸ்கியூஃப்ளேஷன். அதாவது ஃபுட் அண்ட் ஃபியூவல். ஃபுட்டு ஃபியூவல் மாதிரி இந்த மாதிரி ஸ்கியூஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுற வாலடைல் கமாடிட்டிஸோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் கோர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மைனஸ் ஃபுட் அண்ட் ஃபியூவல். இதை ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறது கோர் இன்ஃப்ளேஷன். So headline inflation reflects the inflation of the economy including food and fuel prices. Core inflation excludes the volatile component like food and fuel to provide a more stable measure. So அப்போ inflation value இப்போ 4லேருந்து திடீர்னு ஜம்ப் ஆகி 6 ஆகுது, 6லேருந்து ஜம்ப் ஆகி 8 ஆகுது அப்படின்னா பதற மாட்டாங்க. 6 to 8க்கு ஜம்புக்கு காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஃபுட்டையும் ஃபியூவலையும் ரிமூவ் பண்ணி கால்குலேட் பண்ணி அப்பவும் அது 8ல் இருக்குன்னா தான் எக்கனாமி வைட் ரீசன்ஸ். ஆனால் ஃபுட்டு ஃபியூவலை ரிமூவ் பண்ணி கால்குலேட் பண்ணோன்னே திரும்ப இது குறைஞ்சி 5க்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் எக்கனாமியில் இருக்க மணி சப்ளை இல்லை, ஃபுட்டும் ஃபியூவல் தான். ஸோ எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் வந்து டிமாண்ட் புல்லாக காஸ்ட் புஷ்ஷா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கோர் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரி கான்செப்சுவல் கிளாரிட்டியோட இந்த ஏரியாஸை நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ யூ சி தி இன்ஃப்ளேஷன் கிளாஸஸ் இன் அவர் ஃபவுண்டேஷனல் மாடியூல்ஸில் 16th 17th வீடியோவில் நம்ம இன்ஃப்ளேஷன் போட்டிருப்போம். It measures the changes. So with respect to WPA வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. It measures the changes in the prices of the goods before they reach the retail market. Yes, wholesale prices-ல அதை calculate பண்ணுறோம். Primary articles is having the highest weightage தப்பு. Manufactured goods-க்கு தான் highest weightage 64%. Fuel and power and fuel-க்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20%. Primary articles-க்கு வந்து we are having some 14% தான். It is published by Office of Economic Advisor, Ministry of Commerce. That is true. 1 and 3 is answer. 2 is wrong. The answer is 1 and 3. So with this, we have come to the end of inflation. So inflationல வந்து ரொம்ப ஈஸியாக பேசிக் மினிமம் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் குயிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஏன் வந்து நான் டெப்த்தான எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம குயிக்காக போனேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ், நத்திங் ட்ரிக்கி இன் திஸ், அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு நோ தி ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனல் கிளாஸில் இன்ஃப்ளேஷனை கவர் பண்ணி போட்டாச்சு. ஸோ அதை பாருங்கள், யூ வில் கெட் தி ஃபவுண்டேஷனல் நாலேஜ். நம்ம இன்ஃப்ளேஷன் வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் 8 out of 8 எடுத்திருப்பீங்க. ஐம் ஷோர் யூ வுட் ஹவ் காட் 8 out of 8. ஸோ அந்த மாதிரி பேசிக் கான்செப்சுவல் கிளாரிட்டியை படித்தா போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இது. சரியா? ஸோ நவ் வில் கோ டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட், தட் இஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் வீடியோவில் பார்க்குற டாப்பிக்கில் நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், இண்டஸ்ட்ரி, பாவர்ட்டி, இந்த மாதிரி ஏரியாவில் எதில் இந்த அதிகமான கொஸ்டின் வருதுன்னா இன்ஃப்ளேஷன்லேருந்து தான் வரும். நேஷ்னல் இன்கம்லேருந்தோ இண்டஸ்ட்ரியிலேருந்தோ பாவர்ட்டிலேருந்தோ அவ்வளோவா பிவைக்யூஸ் வந்து கேட்குறதே இல்லை. ரேராக ஒரு 4 இண்டஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்கும். கடந்த 10 வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பாவர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் தான் பாவர்ட்டியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்க ஏரியா தான். But monetary policy and inflation is having good weightage and banking is having a good weightage. So, இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே போவோம். So, first question is about the difference between the SEZ and, so both SEZ and National Investment Manufacturing Zones are created by Special Economic Zones Act and come under Ministry of Commerce. தப்பு. Special Economic Zones are created under Special Economic Zones Act. National Investment and Manufacturing Zone is created under National Investment Policy 2012. ஸோ நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி 2012 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாலிசி கீழே தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் கிரியேட்டட் அண்டர் தி எஸ்இசி ஆக்ட். எஸ்இசிங்கிறது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் நீங்கள் போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் நிச்சயமாக பண்ணணும். ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் வந்து இந்த எஸ்இசி. நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் வந்து ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அது எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக், இது ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக். போத் எஸ்இசி அண்ட் என்ஐவிஸ் ஆர் டீம் டு பி அ ஃபாரின் டெரிட்டரி. எஸ்இசி தான் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுனால அதை ஃபாரின் டெரிட்டரின்னு சொல்லுவோம். அதை ஃபாரின் டெரிட்டரியாக ட்ரீட் பண்ணுறப்போ அதை அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், 0 ரேட்டடில் ரா மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் போகணும். இந்தியாவுக்குள்ளே வந்தால் அது வந்து இம்போர்ட் அப்படின்னு தான் நம்ம கணக்கு போடுவோம். நீங்கள் எஸ்இசியில் தயாரித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இந்தியன் மார்க்கெட்டுக்கே தள்ளினீங்க அப்படின்னா அது இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஃபாரின் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேருந்து நீ எல்லாம் எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும், இந்த பக்கம் வராது அப்படின்னு. ஓகே, பட் என்ஐஎம்எஸ் அப்படி கிடையாது. தே ஆர் நாட் டீம் டு பி ஃபாரின் டெரிட்டரிஸ்.
while SECs are set up for both manufacturing and services. NIMS is only for manufacturing. தப்பு, ரெண்டுத்துலயும் manufacturing வரலாம், service வரலாம். So all the three statements are wrong. So SEC வந்து SEC Act, it is a duty free enclave. இது வந்து எக்ஸ்போர்ட் இது நேச்சுரல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2001 வருது. ஸோ கவர்மெண்ட் has announced in the budget that they are going to release the new national manufacturing policy. இந்த வருஷம் வந்து நியூ நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025 வரப்போகுது அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ புது மேனுஃபேக்சரிங் பாலிசி வரப்போகுது, அதை வந்து படிங்க. அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிளானிங் டு லான்ச் டைரக்ட் டேக்ஸ் பில். ஸோ டைரக்ட் டேக்ஸ் பில் பற்றி படிங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதில் அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. SECs ஆர் நோட்டிஃபைட் அண்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆக்ட், பட் இவங்க வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸில் வராங்க. ஓகே, ஸோ SEC firms the income tax are exempted for 100% for 5 years and 50% for next 5 years. பட் NIMSல இன்கம் டேக்ஸ்லாம் எக்ஸம்ஷன் கிடையாது. அது எக்ஸ்போர்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணணும். NIMSல நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்மால்ஸ் அண்ட் மீடியம் MSMEக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கே தவிர மித்தவங்க எல்லாருக்குமேலாம் கிடையாது. ஓகே, இனிஷியேட்டிவ்ஸ் இன் திஸ் ஏரியா would include setting out, so all these things. Consider the following statement with respect to central public sector enterprises for disinvestment. Central government அவங்களுடைய disinvestment பண்றதுல இருக்க question. Niti Aayog has been made the nodal department for strategic stake sale. So nodal department வந்து எப்பவுமே Department of Investment and Public Asset Management, Ministry of Finance கீழ we are having many departments. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் DIPAM, Department of Investment and Public Asset மேனேஜ்மெண்ட், DIPAM. சரியா? ஸோ இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி. நீத்தி ஆயோகோட ரோல் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல நீத்தி ஆயோக்கு பங்கு இருக்குன்னா பங்கு இருக்கு, பட் அவங்க நோடல் ஏஜென்சி கிடையாது. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு கொடு அப்படிங்கிற வேலையை தான் நீத்தி ஆயோக் கொடுத்துருக்குமே தவிர வித்து பணமாக்குற வேலை வந்து DIPAM தான், அவங்க தான் நோடல் ஏஜென்சி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, general minority stakes sale, government will hold the majority and minority stakes are sold. Minority shares மட்டும் விற்கிறாங்க, கவர்மெண்ட் தான் மெஜாரிட்டியில் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் வந்து அவங்களோட மெஜாரிட்டி ஷேரை விட்டு கொடுத்து they are leaving the control over the management. ஸோ அப்படி கம்பெனியோட ஓனர்ஷிப்பே சேர்த்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அதில் செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற வேலை தான் நீத்தி ஆயோக். ஆனால் நோடல் ஏஜென்சியாக இருக்கிறது DIPAM தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The proceeds from disinvestment is channelized to National Investment Infrastructure Fund. அதுவும் தப்பு. It is channelized to National Investment Fund. National Investment Fund வேற, National Investment Infrastructure Fundங்கிறது வேற. National Investment Infrastructure Fundங்கிறது லாங் டேர்ம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபண்ட். இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்சிருக்கும். இதை வச்சு 2016 ஒரு PYQ இருக்கு. ஆனால் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. இதில் தான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ப்ரொசீட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட பணத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 75% ஆஃப் தி ஃபண்ட் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஜென்ரல் பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 25% ஆஃப் தி ஃபண்ட் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் அதை ப்ராஃபிட் மேக்கிங் ஆகிறதுக்கும், ஆல்ரெடி இருக்கிற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை இன்னும் ப்ராஃபிட் மேக்கிங்காக மாற்றினா நமக்கு நிறைய பணம் வரும்ல. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வரும்ல, டிவிடெண்ட்ஸ் வரும்ல. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணும். பட் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, 100%மே வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் பட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். neither one nor two. So clear? So next question. Which of the following statement regarding index of industrial productions are correct? So index of industrial production related இருக்கிறப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ், ஸோ IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் நமக்கு மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, மேனுஃபேக்சரிங், மைனிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு 3 இருக்கும் IIPயில். So manufacturing sector has the highest weightage in the IIP calculation. Yes, that is true. It acts as the forward-looking economic indicator that predicts the future economic activities on the Purchasing Managers Index. Purchasing Managers Indexனா என்ன அப்படின்னா, எவ்ரி கம்பெனியோடைய பர்ச்சேசிங் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த கம்பெனிக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துப்பார். ஸோ அவர் வந்து நிறைய பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கம்பெனி வளர போகுதுன்னு அர்த்தம். அவர் வந்து எந்த பர்ச்சேஸஸும் பண்ணலை அப்படின்னா அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நாட்டில் இருக்க எல்லா பர்ச்சேசிங் மேனேஜரும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபியூச்சரில் நிறைய க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். எக்கானமியில் இருக்கிற பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது.
ஸோ அதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் இண்டெக்ஸ். ஐஐபிங்கிறது கரண்ட் ப்ரொடக்ஷன் லெவல் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். The base year for IIP calculation is 2021. Yes, that is true. IIP is compiled and published by National Statistical Organization. So, அதுவும் correct. So, 134 is the answer. Okay. So, IIP index of industrial production என்னென்ன இருக்கு? Mining, manufacturing and electricity. So, miningல தான் பார்த்தீங்கன்னா 14%, manufacturingக்கு 77%, electricityக்கு 7%, 7.9, so கிட்டத்தட்ட 8%. So, highest weightage எதுக்கு வருது? Highest weightage is for manufacturing. The first statement is correct. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இந்த ஏரியாவை வந்து இந்த ஐஐபியை வந்து இப்படி மூணா பிரிக்கிறோம்ல, இதுக்குள்ள கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னா, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 28% வெயிட்டேஜ், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு 19% வெயிட்டேஜ். ஸோ நான் டிசைனிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரிக்கு தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ், ஃபாலோட் பை எலக்ட்ரிசிட்டி, தென் வி ஆர் ஹேவிங் ஸ்டீல், coal, crude oil, natural gas, cement and fertilizer. Fertilizer is having the least value. Refinery is having the highest value. So India வந்து is the largest crude oil importer. சரியா? largeனா நிறைய பண்றோம். But we are also one of the largest refinery products exporter. நம்ம crude oil import பண்ணி அதுல இருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின், க்ரூட் ஆயில் இருக்குல்ல, க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின் இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிஃபைனரி. ஸோ அப்படி பிரித்து எடுத்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம ஒரு லீடிங் பிளேயர். ஸோ வந்து இதில் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் தி அபோவ் செக்டர் இன் தி டிசெண்டிங் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இதுதான் எக்கனாமிக் சர்வேல இருக்கிற டேட்டா. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல அப்டேட்டட் டேட்டா பாருங்கள். ஸோ லார்ஜஸ்ட் யூசர் யாரு அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து நம்ம டொமஸ்டிக் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கப்புறம் மூணாவது ஹையஸ்டாக இருக்கிறது அக்ரிகல்ச்சர், பம்பு செட்டு, மோட்டர்லாம் போடுறது. நாலாவது கமர்ஷியல், கடைகள். அஞ்சாவது தான் ரயில்வேஸ். ஸோ இந்தியாவில் ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் வந்து யார் பண்ணுறா அப்படின்னா இண்டஸ்ட்ரி தான் பண்ணுது. அடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, மூணாவது வந்து அக்ரிகல்ச்சருக்கு, நாலாவது கமர்ஷியல், அஞ்சாவது ரயில்வேஸ். ஸோ அதனால சி இஸ் தி ஆன்சர். ஸோ புரியுதா? இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டு, டொமஸ்டிக் வீட்டு செகண்டு, நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, தேர்டு வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுறது, ஃபோர்த்து தான் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அண்ட் ஃபிஃப்த்து ட்ராக்ஷன் அண்ட் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா 1% தான், ரொம்ப கம்மி. ஸோ இதோட வந்து நம்ம இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. வெரி சிம்பிள், ஈஸி கொஸ்டின்ஸ் தான். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஏரியாவில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸு, 8 கோர் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் ஓவராலாக ஜிடிபியில் எவ்வளோ இருக்குது. இதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்காக போடப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும். மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ், பிஎல்ஐ ஸ்கீம், இந்த வருஷம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி, கரண்ட் பட்ஜெட்டில் இண்டஸ்ட்ரிக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் சர்வேல இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஏரியாவை கவர் பண்ணிடலாம். ஸோ எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் செஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பட்ஜெட் வீடியோஸ் ஆல்ரெடி வந்து நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலில் போட்டாச்சு. எக்கனாமிக் சர்வே கூடிய சீக்கிரம் வந்து வில் பி டிஸ்கஸிங். ஸோ அதில் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ என்னோட both the videos are going to come soon. So consider the following with respect to new labor codes. So labor codes 2020 பற்றி இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கறதுனால லேபர் கோட்ஸ் ரிலேட்டடாகவும் பார்க்க போகிறோம். ஸோ லேபர் கோட்ஸ்னா என்ன? கவர்மெண்ட் லான்ச்டு 4 இம்பார்ட்டன்ட் லேபர் கோட்ஸ். என்னென்ன லேபர் கோட்ஸு? 2020 பேண்டமிக் அப்போ 4 லேபர் கோடு வந்து கொண்டு வந்தாங்க. கோட் ஆன் வேஜஸ். ஆக்சுவலி இந்த லேபர் கோட் 4த்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லேபர் கோட்ஸ் ஆதில் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனலில் இருக்க வீடியோ வரும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில். ஸோ இந்த 4 லேபர் கோட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கோட் ஆன் வேஜஸ். ஸோ வேஜஸில் வந்து எல்லாருக்கும் ஒரு மினிமம் வேஜ் செட் பண்ணணும். போனஸ் எவ்வளோ கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரியானது கொடுக்கறது தான் கோட் ஆன் வேஜஸ். ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோடில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் என்னென்ன சேஃப்டி, என்னென்ன கண்டிஷன்ஸை என்ஷோர் பண்ணணும் ஒரு எம்ப்ளாயர் அப்படிங்கிறத பற்றி பேசுது. ஒர்க்கரோட ஹெல்த் பற்றியும் ஒர்க்கரோட ஹெல்த் ஹசார்ட்ஸ் பற்றியும் அது பேசுது. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. இப்போ வந்து ஒரு டீச்சருக்கு என்ன ஒர்க் ஹசார்ட் இருக்குது, டீச்சருக்கு என்ன ஹசார்ட் இருக்குன்னா ஒழுங்கான ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். நம்ம நிறைய பேசுறதுனால நம்மளுடைய த்ரோட் வந்து அஃபெக்ட் ஆகுதுல்ல, அப்போது ஒரு டீச்சருக்கு வந்து என்ன கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு டீச்சருக்கு டீ வாங்கி கொடுத்து சுடு தண்ணி கொடுக்கும்போது அந்த டீச்சரோட த்ரோட் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு டீச்சரோட
ஹெல்த் ஹசார்டை ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயர் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்னலாம் ஹெல்த் ஹசார்ட் இருக்கோ அந்த ஹெல்த் ஹசார்ட்லாம் அசெப்ட் பண்ணி அது ஆகாமல் தடுக்கணும். அப்போது ஒரு எம்ப்ளாயர் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு டீ வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோடில் சொல்கிறாங்க. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி எம்ப்ளாயர் மஸ்ட் ப்ரொவைட் எம்ப்ளாயி பேசிக் சோஷியல் செக்யூரிட்டிஸ் லைக் மினிமம் வேஜஸ், பென்ஷன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ஷூர் பண்ணணும். அண்ட் கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி யூனியன்ஸ்லாம் இருக்கும். இந்த யூனியன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணலாம், எப்போ ஸ்ட்ரைக்குக்கு போகலாம், வாட் இஸ் த மினிமம் சேலரி தி ஹேவ் டு கிவ், இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஸோ எம்ப்ளாய்க்கு என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பற்றி பேசுது. டு ரிமூவ் தி ரீஜனல் டிஸ்பாரிட்டி, மினிமம் வேஜஸ், the provision of floor wages has been introduced. ஸோ இந்தியா ஃபுல்லாத்துக்கும் ஃப்ளோர் வேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மினிமம் வேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா, மினிமம் வேஜ்னா என்ன அப்படின்னா 28 ஸ்டேட்லையும் மாறும். 28 ஸ்டேட்டுக்குமே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏற்ற மாதிரி, அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மினிமம் வேஜை செட் பண்ணுவாங்க. இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் 20,000 இருக்கும். தமிழ்நாட்டில் மினிமம் வேஜ் 15,000 இருக்கும். பீகாரில் மினிமம் வேஜ் 10,000 இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்காக 5,000 ரூபாய் மினிமம் வேஜாக செட் பண்ணக்கூடாது. ஃப்ளோர் வேஜ்னு ஒன்று செட் பண்ணிட்டாங்க. இதுக்கு கீழே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி 10,000 போட்டாங்க. ஸோ அப்போ 10,000க்கு கீழே எந்த ஸ்டேட்டாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃப்ளோர் வேஜ். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் மினிமம் வேஜை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் மினிமம் வேஜ் அண்ட் ஃப்ளோர் வேஜ். Social Security Fund to be created for unorganized workers including gig workers. So gig workers and temporary workers, அப்புறம் இந்த டெலிவரி ஆப்ஸ் ஸ்விக்கி சொமேட்டோ இவங்களாம் தான் கிக் ஒர்க்கர்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களாம் கிக் ஒர்க்கர்ஸ் தான். ஸோ இவங்களுக்காக ஒரு செப்பரேட் சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டு கொண்டு வரணும். தீஸ் கோட்ஸ் யூனிவர்சலைஸ் தி மினிமம் வேஜஸ் ஃபார் போத் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். எஸ், எல்லாருக்குமே மினிமம் வேஜஸை கொண்டு வராங்க. ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்காக தனியாக ஒரு பில் கர்நாடகாவே கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவோட கிக் ஒர்க்கர்ஸ் பில் இஸ் மச் டாக்ட் அபவுட் பில். ஸோ இந்த கர்நாடகாவோட கிக் ஒர்க்கர்ஸ் பில்லும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு riddle based question. Riddle based question is a famous pattern which UPSC follows to ask questions. A migrant worker Raj who works in a major city needs to send money back home to his family in a remote village. So city la அவன் வீட்டுக்கு பணம் அனுப்பணும். He can transfer the money to his family providing Aadhaar number, virtual ID, type of transaction and biometric details. So அவர் வந்து அவரோட ஆதார் நம்பர் கொடுத்து பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கு பணம் அனுப்புறாரு அப்படின்னா அவர் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காரு? குபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஆர்பிஐடைய கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ். ஸோ இது மூலமாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா, when RBI releases government security, கவர்மெண்ட்டுக்காக பாரோ பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பிரைமரி இஷ்யூ பண்ணுறதுக்காக ஜிசெக் லான்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டமில் ஜஸ்ட் நீங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணலாம். சென்டரோட ஆதார் நம்பர், ரிசீவரோட ஆதார் நம்பர், இது ரெண்டுத்தை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அப்புறம் அமௌண்ட் என்டர் பண்ணிடணும். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடணும். ஸோ நீங்கள் சென்டர் உங்களோட ஆதார் நம்பர் போட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ரிசீவரோட ஆதார் நம்பரை போட்டிங்கன்னு வைங்க, இந்த ஆதார் நம்பரில் லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து அந்த ஆதார் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதான் வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. UPI 123 பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு NUUSல வருது. ஸோ ஸ்டார் #99# அப்படின்னு நீங்கள் ஒரு பேசிக் செட்டில் டைப் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் பணம் அனுப்பலாம். ஸோ அந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போய் நீங்கள் சென்டரோட மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட் பணம் போயிடும். ஸோ ஜஸ்ட் பை டைப்பிங் மொபைல் நம்பர் யூ கேன் சென்ட். அதான் வந்து UPI பே. இங்கே ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இது வராது. QR கோட் எனேபிள் பை IBBB அப்படின்னா இது UPI தான், பேசிக் UPIக்குள்ளே தான் வரும். ஸோ பி இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி NPCIயோட நான் லிஸ்ட்டு காட்டினால பார்ட் 1 ஆஃப் தி வீடியோவில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் போய் படித்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் 5-year பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி 12 5-year பிளானோடைய பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் பிளானிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ஒன்லி ஒன் கொஸ்டின். ஸோ அது எப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் தான் கேட்டாங்க. லைக் 5-year பிளானோடைய அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு they would have asked the question. ஸோ அதில் இந்த 6th 5-year பிளான் it focused on increasing the national income, modernization of technology, ensuring the continuous decrease in poverty.
7th 5-year plan aimed at accelerating the food grain production and increasing the employment. Correct. 8th 5-year plan recommended the fiscal and economic reforms. இது டைரக்டான ஃபேக்சுவல் கொஸ்டின். 2 5-year பிளான்லேயே அதான் கொடுத்துருந்தாங்க. 6th 5-year பிளானில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் மாடர்னைசேஷன் இன்க்ரீஸ் ஆஃப் டெக்னாலஜி. 7th 5-year பிளானில் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் 5-year பிளான்ஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த பிடிஎஃப் வந்துடும், நோட்ஸ் வந்துடும். இது என்னுடைய 5-year பிளான்ஸ் வீடியோ இருக்குங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் 5-year பிளான்ஸ் ஆதில் பேக் அப்படின்னு போட்டாலே என்னோட வீடியோவும் என்னோட நோட்ஸும் வரும். நீங்கள் அதுவே கூட பாருங்க. இந்த மாதிரி 12 5-year பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு அப்படியே ஃபேக்சுவலாக படிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ 6th 5-year பிளானோட காலகட்டம் என்ன? 80 to 85. அந்த காலகட்டத்தில் நேஷனல் இன்கம் டெக்னாலஜியெல்லாம் நிறைய இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. 7th 5-year பிளான்ல இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ 8th 5-year பிளான்ல தான் வந்து we did the LPG reforms. Okay, so next question. With reference to Indian economy after 1991 liberalization, consider the following. According to the reports of Niti Aayog, worker productivity has increased in both rural area and urban area after 1991. So worker productivity increase ஆயிருக்கு. Yes, India has seen a transition towards urbanization. நிறைய urbanization நடந்துகிட்டே இருக்கு, leading to a steady decline in the share of rural workforce. ஸோ இந்தியாவோட அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரூரல் ஒர்க் ஃபோர்ஸோட ஷேர் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் ஏரியா. ஸோ அர்பனைசேஷன், அர்பன் ஏரியாஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங், ரூரல் ஏரியாவில் இருக்க ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஃபாலிங் பிகாஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ அதனால போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. இது வந்து நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் லாஜிக்காக போட்டாலே இதுக்கான ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் பை யூசிங் யுவர் காமன் சென்ஸ் யூ கேன் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி அண்ட் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோவும் நீங்கள் அதே மாதிரி வந்து பாவர்ட்டி கேப் ரேஷியோ. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ மெஷர்ஸ் அப்சல்யூட் பாவர்ட்டி, பாவர்ட்டி கேப் ரேஷியோ மெஷர்ஸ் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. இந்த ரெண்டுத்தில் வந்து தே ஆர் டிஸ்கஸிங் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ மெஷர்ஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ ஒரு பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒன்று வரைஞ்சிடுறாங்க. இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே எத்தனை மக்கள் இருக்காங்க, இத்தனை மக்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாரோட ஹெட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு எண்றாங்க. அதுதான் வந்து பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ இதில் பாவர்ட்டி லைனுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அப்சல்யூட் பாவர்ட்டியை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னன்னா பாவர்ட்டி கேப். இதுதான் பாவர்ட்டி லைன். பாவர்ட்டி லைன் 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சா அது கீழே இருந்தால் பாவர்ட்டி பிலோ பாவர்ட்டி லைன். இங்கே வந்து நமக்கு 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருக்காரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் இருக்காரு. ஸோ 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரும் பிலோ பாவர்ட்டி லைன் தான், 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் பிலோ பாவர்ட்டி லைன் தான். ரெண்டு பேருமே வந்து பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோவில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் பாவர்ட்டி லைனுக்கு எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இஸ் மோர் வல்னரபிள் தென் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அதுதான் பாவர்ட்டி கேப் ரேஷியோ மெஷர் பண்ணுது. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டியில் டோட்டலாக எத்தனை புவர்னு தான் தெரியுமே தவிர ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் தான் how many people are really poor, what is the severity of the poverty அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதான் வந்து பாவர்ட்டி கேப் ரேஷியோ. ஸோ பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ மெஷர்ஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன், பட் இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி டெப்த் ஆஃப் தி பாவர்ட்டி. ஆனால் பாவர்ட்டி கேப் ரேஷியோ குவான்டிஃபைஸ் தி ஆவரேஜ் ஷார்ட்ஃபால் ஆஃப் தி புவர் ஃப்ரம் தி பாவர்ட்டி லைன் இன் ப்ரொபோர்ஷன் டு தி பாவர்ட்டி லைன். ஸோ போத் தி டெஃபினிஷன்ஸ் ஆர் கரெக்ட். அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னன்னு பாருங்க. பிரைமரி பாவர்ட்டி, செகண்டரி பாவர்ட்டின்னு ஒன்று இருக்கு. பிரைமரி பாவர்ட்டினா உண்மையிலே இன்கம் இல்லாததுனால புவரா இருக்கிறது. செகண்டரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் இருக்கும், அவங்க அன்வான்ட் திங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஆல்கஹாலிசம், கேம்லிங் இந்த மாதிரிலாம் பண்ணி புவராவாங்க. ஸோ அது செகண்டரி பாவர்ட்டி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இன் இந்தியா. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இந்தியாவில் யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னா நீத்தி ஆயோக் தான் பண்ணுது. இது இன் ஜென்ரல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக கேட்டால் நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து நாட் வேர்ல்ட் பேங்க், ஐம் சாரி, யூஎன்டிபி. யூஎன்டிபி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க 10 இண்டிகேட்டர்ஸை வச்சு. இது வந்து வேர்ல்டு வைடா. நீத்தி ஆயோக் வந்து 12 இண்டிகேட்டர்ஸை வச்சு தே ஆர் ரிலீசிங் அ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ். அப்படி 2 இருக்கு. ஸோ இட் இஸ் பப்ளிஷ்டு பை யூஎன்டிபி அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். எஸ், இங்கே ஜென்ரலாக கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ஜென்ரலாக கேட்குறாங்க. இஃப் அ பர்சன் இஸ் டிப்ரைவ்ட் 1/3 ஆர் மோர் of the 10 indicators, he or she is said to be MP. Yes, 1/3 or indicators more அவங்க deprived இருந்தா அவங்க multidimensionally poor அப்படின்னு நம்ம சொல்றோம். Yes, that is true. So multidimensional poverty index ஓட indicators என்னங்கிறது இன்னொரு கொஸ்டின்ல நான் காட்டுறேன். ஃபியூச்சர்ல இன்னொரு கொஸ்டின்ல
இந்தியா வச்சு கேட்குறப்போ அதுக்கான இண்டெக்ஸ் இருக்கும், அதை நான் அப்போ காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரிடில் டைப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இட் இஸ் அ ரிடில் டைப் கொஸ்டின். இந்த ரிடில் டைப் கொஸ்டினில் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா, ஸோ யூபிஎஸ்சியோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மாடல் இது. என்ன பண்ணுவாங்கன்னா, எதை பற்றியாவது ஒரு டெஃபினேஷன் வந்து ரிடலாக கொடுத்து இது எதை பற்றி பேசுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற 4 அப்ரோச்சஸ் வந்து கொடுத்துட்டு அதில் இது எந்த அப்ரோச் பற்றி பேசுது அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான கொஸ்டினில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கும். ஸோ த திங் இஸ் தேர் வுட் பி சம் பாயிண்ட் விச் வுட் ஹவ் கிவன் அஸ் தி ஹிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனில் இருக்க ஒரு வேர்டில் இருக்கிற அந்த ஹிண்ட்டை வச்சு தான் வி வுட் பி கெஸ்ஸிங் இட். So this approach emphasizes on expanding the choices and freedoms available to individuals. So ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற சாய்ஸ் அண்ட் ஃப்ரீடம் பற்றி பேசுது. ரெண்டாவது வந்து இட் ஃபோக்கஸ் ஆன் என்ஹான்சிங் பீப்புள்ஸ் எபிலிட்டி, அதாவது மக்களோட எபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுது அண்ட் சாய்ஸை பூஸ்ட் பண்ணுது, அதை பற்றி பேசுது. ஸோ இட் கன்சிடர் பீப்புள் ஆஸ் தி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இது டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இது எதை பற்றி? இன்கம் அப்ரோச்னா மக்களுக்கு வந்து டைரக்டா நம்ம இன்கம் சப்போர்ட் கொடுக்கறது. வெல்ஃபேர் அப்ரோச்னா மக்களுக்கு தேவைப்படுற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, லைக் இன்கம் அப்ரோச்ல டைரக்ட்லி பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் தராங்க, பிஎம் கிசான்ல 6000 ரூபாய் தராங்க, இந்த மாதிரி இன்கம் சப்போர்ட் தர்றது. ஆனா வெல்ஃபேர்ல மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அரசாங்கம் வந்து ஏற்று நடக்கும். ஸோ இட் குட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் த்ரூ சர்வ சிக்ஷா அபியான், இந்த மாதிரி ரன்னிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து வெல்ஃபேர்ல வரும். ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச்னா ஜிடிபி க்ரோத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், மிச்சதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்றது ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச். இந்த அப்ரோச் தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் டைம் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் டைம் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, நம்ம 50s 60s 70sலாம் நாட்டோட ஜிடிபியை நம்ம வளர்த்துட்டாலே தானா வந்து ஜிடிபி க்ரோத் வில் ட்ரிக்கிள் டவுன் அண்ட் பெனிஃபிட் தி பாட்டம் எக்கலன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வில் ட்ரிக்கிள் டவுன் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சில் நம்ம இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து வெல்ஃபேர், ஸோ ட்ரிக்கிள் டவுன் அப்ரோச்சில் இருக்கும். ஸோ இஃப் ஜிடிபி இன்க்ரீசஸ் தட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டவுன் டு தி பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி இதில் வந்து நம்ம மெயினாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் ஜிடிபி growth இஸ் தி எண்ட் டு தி டெவலப்மெண்ட். அதாவது இது வந்து ஒரு மீன்ஸாக மட்டும் பார்த்தாம ஜிடிபி growth தான் எண்டுங்கிற மாதிரி நம்ம ட்ரிக்கிள் டவுனில் வச்சிருந்தோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் நம்ம வந்து டைரக்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற அப்ரோச் ஆர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்ரோச் போயிருப்போம். ஸோ இதுதான் வந்து 11th NCERTல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இன்கம் அப்ரோச்சில் டைரக்டாக இன்கம் தரோம், வெல்ஃபேர் அப்ரோச்சில் மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு தரோம். என்ன மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு உஜ்வாலால கேஸ் ஸ்டவ் கொடுக்கறது, நம்ம ஆவாஸ் யோஜனால வீடு கட்டி கொடுக்கறது, ஸ்வச் பாரத்ல டாய்லெட் கட்டி தர்றது, அப்புறம் சௌபாக்கியால எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது, ஸோ ஜன்தன்யா பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது, இதுதான் வெல்ஃபேர் அப்ரோச். ஆனால் கேப்பபிலிட்டி அப்ரோச்னா என்ன அப்படின்னா, அதுதான் இண்டிவிஜுவலுடைய கேப்பபிலிட்டி. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சிட்டிசனுக்கு இந்த மாதிரி வெல்ஃபேரையோ இல்லை இன்கமையோ டைரக்டா தராம அந்த பர்சனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திடணும், அவனோட கேப்பபிலிட்டியை உயர்த்திடணும். அவனோட கேப்பபிலிட்டி உயர்த்திட்டா அவனே வளர்ந்து எல்லா டெவலப்மெண்ட்டையும் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றதா கேப்பபிலிட்டி அப்ரோச் ஆஸ் மென்ஷன் பை அமர்த்தியா சென். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அவனுக்கு வந்து குட் ஹெல்த் அண்ட் குட் எஜுகேஷன் கொடுத்துட்டா அந்த குட் ஹெல்த் குட் எஜுகேஷன் வச்சு அவனே அவன் கேப்பபிலிட்டியை வளர்த்துப்பான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச். ஓகே, ஸோ அப்போ டி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இதுல வந்து நம்ம அந்த எபிலிட்டி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா கேப்பபிலிட்டி எடுக்கிறோம். சரியா, டைரக்ட்லி என்சிஆர்டில இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் தி பாவர்ட்டி அலிவேஷன் கமிட்டிஸ். ஸோ பாவர்ட்டி அலிவேஷனுக்காக கவர்மெண்ட் வந்து வேரியஸ் கமிட்டிஸ் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் போட்டிருக்காங்க. அதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் தாதாபாய் நரோஜி டில் தி லேட்டஸ்ட் டெண்டுல்கர் கமிட்டி. ஏன்னா டெண்டுல்கர் கமிட்டி அப்புறம் கமிட்டி போடல, அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தாதாபாய் நரோஜிலேருந்து டெண்டுல்கர் கமிட்டி வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும்னா, அந்த கமிட்டி எந்த வருஷம் போட்டாங்க, அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வாட் வாஸ் யூனிக், முன்னாடி இருந்த எந்த விஷயத்தை மாற்றி புது அப்ரோச்சை கொண்டு வந்தாங்க, வாட் சேஞ்சஸ் தே ப்ராட் அப்படிங்கிறத கமிட்டியில் பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாக் கமிட்டி ஷிஃப்டட் அவே ஃப்ரம் கேலரி பேஸ் மாடல் டு மந்த்லி ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மாடல். ஸோ அலாக் கமிட்டி தான் ஆக்சுவலி கேலரி பேஸ்ட் அப்ரோச்சை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, டெண்டுல்கர் கமிட்டி தான் இட் மூவ்ட் அவே ஃப்ரம் கேலரி பேஸ்ட் மாடல் டு ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மாடல். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்.
லக்டாவாலா கமிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆக்சுவல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ராதர் தென் இன்கம். ஸோ லக்டாவாலா கமிட்டியில் இது கரெக்ட். ஏன்னா வந்து லக்டாவாலா கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாவர்ட்டி லைன் கால்குலேஷனில் ரெண்டு அப்ரோச் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இன்கம் பேஸ்ட் அப்ரோச், இன்னொன்று கேப்பபிலிட்டி அப்ரோச். இன்கம் அப்ரோச்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் பாவர்ட்டி லைன் வைக்கிறோம். ஸோ இப்போ 10,000 ரூபாய் இன்கம் அப்படின்னு முடிவு பண்ணால் 10,000 ரூபாய் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க புவர், 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நாட் புவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாவர்ட்டி லைன் 10,000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா இன்கம் பேஸ்ட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் அவர் அபவ் பாவர்ட்டி லைன் தான். ஆனால் வெதர் ஒரு 15,000 ரூபாயும் அவங்க லைஃபோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக தான் செலவு பண்றாரா, வெதர் இஸ் கன்சூமிங் தி பேசிக் குட்ஸ். 15,000 ரூபாயில அவர் வந்து he might be an alcoholic and he will spend some maybe 6,000 to alcohol அப்படின்னு வச்சுக்கலாம். even though that person is earning 15,000, that person is spending something 6,000 to alcohol every month அப்படின்னா அவருடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நோ 9,000 தான். அப்போ அவரு என்னதான் அபவ் பாவர்ட்டி லைன்ல இன்கம் வச்சிருந்தாலும் அவரு வாழ்க்கைக்கு தேவைப்படுற பேசிக் நீட்ஸ்க்காக கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது 9,000 தான். அப்போ இன்கம் பேஸ்ட் அப்ரோச் பார்க்குறப்போ அவர் அபவ் பாவர்ட்டி லைன் சொல்லுவோம். ஆனால் கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச்சில் டெவலப்மெண்டல் நீட்ஸ்க்காகவும் பேசிக் நெசசிட்டிஸ்க்காகவும் அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ திஸ் பர்சன் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இஸ் அண்டர் தி பிலோ பாவர்ட்டி லைன். ஏன்னா 15,000 சம்பாதிச்சாலும் 6,000 ரூபாய் ஆல்கஹாலுக்கு போயிடுதுன்னா 9,000 that person is spending for the consumption of basic needs. ஸோ அப்போ கன்சம்ஷன் அப்ரோச்சில் ஒரு பிலோ பாவர்ட்டி லைன் தான். ஸோ இந்த இன்கம் பேஸ்ட் பாவர்ட்டி லைன் டு கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன் போனது லக்டாவாலா கமிட்டி தான். அண்ட் டெண்டுல்கர் கமிட்டி தான் வந்து தே ஷிஃப்டட் அவே ஃப்ரம் கேலரி பேஸ்ட் மாடல் டு ஸ்பெண்டிங் மாடல். ஸோ டெண்டுல்கர் கமிட்டி ஃபார்மலைஸ் தி கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன் பேஸ்ட் ஆன் மினிமம் கேலரி இன்டேக் தப்பு. அலாக் கமிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் கேலரி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அலாகையும் டெண்டுல்கரையும் மிஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 only is the answer. அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஒன்லி 1 is the answer. ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டி என்னென்ன வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 4 கர்வ்ஸை கொடுத்து அதோட மீனிங் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஃபர் கர்வ். லாஃபர் கர்வ் டாக்ஸ் அபவுட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டாக்ஸ் ரேட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஃபர் கர்வ் தான் என்ன பண்ணுன்னா டாக்ஸ் ரேட்டையும் டாக்ஸ் ரெவன்யூக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. டாக்ஸ் ரேட் ஏற டாக்ஸ் ரெவன்யூ ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கர்வ். பட் ஒரு லெவல் வரைக்கும் ஏற்றினா தான் உங்களால் இது போகும். ஸோ டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி சார்ந்த இது. எலாஸ்டிசிட்டி என்ன சொல்லுதுன்னா டாக்ஸ் ரேட் ஏற்ற டாக்ஸ் ரெவன்யூ ஏறிட்டு இருக்கும். ஆனால் ஒரு லெவல் வரைக்கும் ஏறுற வரைக்கும் தான் அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த லெவலை தாண்டி நீங்கள் வந்து டாக்ஸ் ரேட்டை போட்டீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் ரெவன்யூ வில் ஸ்டார்ட் ஃபாலிங். இதை பற்றி பேசுறது தான் லாஃபர் கர்வ். ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ரப்பர் பேண்டை இழுக்க ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் விட் ஸ்னாப். ஸோ அதான் வந்து எலாஸ்டிசிட்டி. ஸோ அதே அந்த டாக்ஸ் எலாஸ்டிசிட்டியை தான் லாஃபர் கர்வ்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் வந்து பிலிப்ஸ் கர்வ். பிலிப்ஸ் கர்வ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பிலிப்ஸ் கர்வ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்கும். ஸோ இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பிளாட் பண்ணுறது தான் பிலிப்ஸ் கர்வ். ஸோ பிலிப்ஸ் கர்வ்ல இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கும் ரிலேஷன்ஷிப்பை மேட்ச் கொண்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குற அந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி தான். ஸோ ஜிடிபி இஸ் தி லிங்கிங் ஃபேக்டர் விச் கிரியேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இன்கம் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஜிடிபி ஹையாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்கும். ஜிடிபி லோவாக இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்கும், பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 1 and 2 வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 3 and 4 இஸ் டாக்கிங் அபவுட் லொரன்ஸ் கர்வ். ஸோ லொரன்ஸ் கர்வ் அப்படிங்கிற இந்த கர்வ்லேருந்து தான் நமக்கு இனி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் லொரன்ஸ் கர்வ்? ஸோ லொரன்ஸ் கர்வ் plots தி பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் their income. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி இன்கம்னா இது பாட்டம் 20, பாட்டம் 40, பாட்டம் 60, பாட்டம் 80 அப்படி. ஸோ இது ஃபர்ஸ்ட் 20 அவங்கள பர்சன்டேஜ் குரூப்பாக பிரிக்கணும். பாட்டம் 20 இது 20 to 40 பர்சன்டேஜ் குரூப்பில் இருக்க பீப்புள் பேஸ்ட் ஆன் இன்கம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க கம்மி இன்கம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க அதிக இன்கம். ஸோ அதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இப்படி அனுப்பியிருக்கோம், இன்க்ரீசிங் ஆர்டரில். ஒய் ஆக்சிஸில் அவங்க கிட்ட எவ்வளோ இன்கம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு போடுறோம். ஸோ பாட்டம் 20% பீப்புள் கிட்ட 20% இன்கம் இருந்துச்சுன்னா இது 40% பீப்புள் கிட்ட 40% இன்கம் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ பாட்டம் 20% பீப்புள் கிட்ட 20% இன்கம் இருக்கு, 40% இன்கம் பீப்புள் கிட்ட 40% இன்கம் இருக்கு. ஸோ 60% இன்கம் கிட்ட
பீப்புள் கிட்ட 60% இன்கம் இருக்கு. இது மீனிங் என்னன்னா பாட்டம் 60% பீப்புள் கிட்ட 60% இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த லொரன்ஸ் கர்வ். இப்படி லொரன்ஸ் கர்வ்ல பிளாட் பண்ணும்போது இந்த ப்ளூ லைனை தான் லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்கனாமி ஈக்குவலா இருந்தா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். பட் எல்லா எக்கனாமி ஈக்குவல் இல்லை. ஸோ ஒரு ஆக்சுவல் லொரன்ஸ் கர்வ் ஆஃப் அன் எக்கானமி நம்ம பிளாட் பண்ணா இப்படி ஒரு கர்வா இருக்கும். ரெட் கலர் லைனா வரும். எக்கானமில இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால லொரன்ஸ் கர்வ்ல எல்லாமே வந்து ப்ளூவா இருக்காது. இந்த மாதிரி ரெட் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கும் லொரன்ஸ் கர்வ்ல இருக்க கேப்பை ஏன்னு சொல்றோம். இந்த லொரன்ஸ் கர்வுக்கும் y ஆக்சிஸ்க்கும் இருக்க கேப்பை பின்னு சொல்றோம். ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் தான் வந்து இட்ஸ் an indicator which measures the inequality. ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு a by a plus b அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியில இப்போ வந்து ஒரு நாட்டோட லொரன்ஸ் கர்வ் வந்து லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி மேல தான் இருக்கு. லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி லொரன்ஸ் கர்வ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, ஒரு கண்ட்ரி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அங்க வந்து என்ன இருக்கும், லொரன்ஸ் கர்வ் வந்து ப்ளூ லைன் மேல இருக்கும். அப்போ ஏ 0 ஆயிடும். ஏ 0 ஆயிடுச்சுன்னா கினி கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கும். ஸோ அப்போ கினி கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தா அந்த கண்ட்ரி ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கண்ட்ரியோட லொரன்ஸ் கர்வ் வந்து ரொம்ப இன்இக்குவலா இருக்கு அப்படிங்கிற போது அது எப்படி இருக்கும் லொரன்ஸ் கர்வ்? லொரன்ஸ் கர்வ் will be like this. இதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஏ தான் வந்து ஃபுல்லா இருக்கும், பி வில் பிகம் 0. பி இஸ் ஆல்மோஸ்ட் 0. பி ஆல்மோஸ்ட் 0னா என்ன ஆயிடும், ஏ பை ஏ பிளஸ் பில ஏ வந்து ஏ பை ஏன்னு இருக்கும், பி வந்து 0 ஆயிடும். ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் 1 வரும். ஸோ கினி கோஎஃபிஷியன்ட் 1 வருதுன்னா இட் மீன்ஸ் தட் கண்ட்ரி இஸ் ஹேவிங் இன்இக்வல், அப்சல்யூட்லி இன்இக்வல். ஸோ லொரன்ஸ் கர்வ் டாக்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி distribution of income and wealth. இந்த லொரன்ஸ் கர்வ் வச்சு தான் நம்ம கினி கோஎஃபிஷியன்ட் மெஷர் பண்றோம், which is a measure of statistical inequality. So only 2 pairs is correct. எனவே curves கான்செப்ட் பேசிஸா நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து which we are going to see. Which of the following indicators are part of UNDP's Human Development Index? So which of the following indicators are part of UNDP's Human Development Index அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ யூஎன்டிபியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் மெஷர்ஸ் தி ஹெல்த். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் லான்ச் பண்ணும்போது ஸ்கூல் அட்டண்டன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ நம்ம ஸ்கூல் அட்டண்டன்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இருக்காது. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. கிராஸ் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா அப்படிங்கிறது வரும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதை வச்சு தான் மெஷர் பண்றோம். ஸோ 1.3 இஸ் தி ஆன்சர். 2 வராது. 2 வரலனாலே உங்களுக்கு பி வராது, டி வராது. 134 or 135 தான். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இஸ் கரெக்ட், அது இருக்கு. நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 134. ஆக்சுவலி இந்த ஸ்கூல் அட்டண்டன்ஸும் நியூட்ரிஷனும் வந்து எதுல இருக்க இண்டிகேட்டர் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 வராது, 5 வராது. ஸோ 134 இஸ் தி ஆன்சர். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய மெஷர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கு. இஃப் யூ சி, யூ ஹாவ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகே, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தை வச்சு தான் நீங்க ஹெல்த்தை மெஷர் பண்றீங்க. எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வச்சு தான் நாலேஜை மெஷர் பண்றீங்க, எஜுகேஷன். கிராஸ் நேஷனல் பர் கேபிட்டா வச்சு தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெஷர் பண்றோம். ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸோட மிக்ஸை வச்சு நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றோம். ஸோ இதுல வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும். இதுல வந்து நீங்க இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ நீத்தி ஆயோக் கொண்டு வந்த இந்தியாவில் இருக்க பாவர்ட்டி மெஷர் பண்ற மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் உடைய இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தா இதுல தான் வந்து உங்களுக்கு மொத்தம் 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இதுல தான் வந்து ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், சைல்டு அண்ட் அடலசன் மோர்டாலிட்டி, ஆன்டிநேட்டல் கேர் அப்படிங்கிற 3 இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்காது, நியூட்ரிஷன்ல இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன்ல இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இருக்கு, அட்டண்டன்ஸ் இருக்கு. இதுல தான் இது. இதுல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல நம்ம பெர் கேபிட்டா இன்கம் மெஷர் பண்ணாம we are measuring பேங்க் அக்கௌண்ட், அசட்ஸ், ஹவுசிங், எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், குக்கிங் ஃபியூவல், இதெல்லாம் வச்சு மெஷர் பண்றோம். ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருக்க எல்லா இண்டிகேட்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஸ்கீம் போட்டிருக்காங்க. இப்போ குக்கிங் ஃபியூவல் கொடுக்கறதுக்கு we are having உஜ்வாலா யோஜனா, சானிடேஷனை கொடுக்கறதுக்கு ஸ்வச் பாரத், ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்கு we are having ஜல் ஜீவன் மிஷன், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு சௌபாக்கியா யோஜனா, ஹவுசிங் கொடுக்கறதுக்கு ஆவாஸ் யோஜனா, அசட்ஸ் பேசிக் அசட்ஸ் கொடுக்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம்ஸும் போடல. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம போட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் டிவி, அப்புறமா மிக்சி, அப்புறமா வந்து ஃபேனு, இந்த மாதிரியான கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் லேப்டாப் கொடுத்துருக்கோம், சைக்கிள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அசட்ஸ் நம்ம ஊரில் கொடுத்துருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜன்தன் யோஜனா. ஸ்கூல் அட்டண்டன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு
நம்ம வந்து சர்வ சிக்ஷா அபியான், இப்போ சமகிரக சிக்ஷா அபியானா இருக்கு, மிட் டே மீல் ஸ்கீமா இருக்கு, நியூட்ரிஷனுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் போஷன் அபியான் இருக்கு, சைல்டு அண்ட் அடோலசன்ட் மோர்டாலிட்டிக்கு வந்து வி ஆர் ஹேவிங் ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. இதெல்லாம் ஆன்டிநேட்டல் கேர் அண்ட் சைல்டு அண்ட் அடோலசன்ட் மோர்டாலிட்டிக்கு இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம பார்க்குற விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸ் பார்த்தாலும் அதில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து படிச்சிடணும். எந்த இண்டெக்ஸ் படித்தாலும் அதில் இருக்க பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அதில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இல்லைனா இந்தியா லெவல் இருந்ததுன்னா எந்த ஸ்டேட்ஸ் வந்து ஹை பெர்ஃபார்மர், லோ பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸில் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. இந்த கோல்ஸில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுமே எத்தனை கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நீத்தி ஆயோக் பண்ணுறாங்க. நீத்தி ஆயோக் இன் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா கோல்ஸையும் எடுத்துக்கல. 17வது கோல் ஜென்ரல் கொலாபரேஷன், இன்டர்நேஷனல் டைப் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கல. 14th கோல் பார்த்தீங்கன்னா லைஃப் பிலோ வாட்டர்னு இருக்கும். ஸோ 9 கோஸ்டல் ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 14th கோலையும் நம்ம கன்சிடர் பண்ணல. இந்தியா ஆஸ் அ ஹோல் எல்லாருக்குமே காமனாக இருக்கிற அந்த மிச்ச கோல்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். த இண்டெக்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு by the World Bank. So the index was published by the World Bank along with the United Nations Sustainable Development Solutions Networkங்கிறது தப்பு. ஏன்னா it is published by நீத்தி ஆயோக். உங்களுக்கு புரியுதா? வேர்ல்டு வைடா ஒரு எஸ்டிஜி இண்டெக்ஸ் இருக்கு, அதுதான் வேர்ல்ட் பேங்க் பண்ணுது. இந்தியா லெவல்ல இருக்கிறது வந்து பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா நீத்தி ஆயோக் தான் பண்ணுது. ஆல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வேர் கன்சிடர்ட் இன் கால்குலேட்டிங் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ரெண்டுமே தப்பு. அதனால் நெய்தர் ஒன் நாட் டூ. ஸோ இந்தியாவில் வந்து யார் எஸ்டிஜி பண்ணுறாங்க, எஸ்டிஜி இண்டெக்ஸ் இஸ் தி ரிலீஸ்டு பை யார் அப்படின்னா நீத்தி ஆயோக். ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து இட் மெஷர்ஸ் தி நேஷன்ஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் தி யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? ஸோ கோல் 14th வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட். இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இதில் க்ரீனாக இருக்கிறதுலாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கோல்ஸில் பாவர்ட்டி, ஹெல்த்து, க்ளீன் வாட்டர், அஃபோர்டபுள் அண்ட் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க்கு, இந்த க்ரீனாக இருக்கிறதுலனா நம்ம நல்லா இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் வந்து நம்ம வந்து மாடரேட்டாக இருக்கும், அதாவது பெர்ஃபார்மராக இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னும் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகலை. குவாலிட்டி எஜுகேஷன் இன்னும் ஃபுல்லாக வரல. ஜீரோ ஹங்கர் இன்னும் வரல. லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர் இஸ் ஸ்டில் நாட் பெர்ஃபார்மிங் இன் ஹங்கர். பேடாக இருக்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இன்னும் வந்து நம்ம கம்மி மார்க் தான் வச்சுருக்கோம். ஸோ எதுலலாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டேட்டா மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் 2018 வெறும் 2 ஸ்டேட்ஸ் தான், இல்லை தமிழ்நாடு, கேரளா, மேலே ஹிமாச்சல் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. மிச்சவங்கலாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தாங்க. யூபி, பீகார், ஜார்க்கண்ட், அசாம்லாம் பேக்வேர்டில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இந்தியா ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்ல ஃப்ரண்ட் ரன்னராக வந்துட்டாங்க. பீகார், ஜார்க்கண்ட், மெகாலயா அண்ட் நாகாலாந்து இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கம்மி ரேங்க்ஸில் இப்போ கரண்ட்லி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதோடைய டெஃபினிஷனும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டட் டியூ டு ஸ்கில் மிஸ் மேட்ச். ஸோ அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எக்கனாமி டிமாண்ட் பண்ணுற ஸ்கில்லும் மக்கள் கையில் இருக்கிற ஸ்கில்லையும் ஒரு மிஸ் மேட்ச் இருக்கிறப்போ வரது தான் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன், இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிளில் எக்கனாமி ஸ்லோ டவுன் போகும்போதும் திரும்ப வந்து எக்கனாமி ரிவைவ் ஆகிறப்போ இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சீசன் இல்லாத போது மக்களுக்கு வேலையெல்லாம் போகும். கன்ஸ்ட்ரக்ஷனில், ஃபார்மிங்கில். இப்போ ஃபார்மர்ஸ்க்குலாம் ஹார்வெஸ்ட் சீசனில் தான் வேலை இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போலாம் வந்து மான்சூன் அப்போ வேலை இருக்காது. ஸோ அதுக்கெலாம் ஒரு சீசன் இருக்குது. டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, 4 பேர் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 8 பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபார்முக்கு 4 பேரே போதும், ஆனால் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் மிச்ச 4 பேர் வந்து தே ஆர் நாட் கிவிங் தேர் ஃபுல். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஒரு ஹாஃப் தான் வேலை செய்யுது, மிச்ச ஹாஃப் வேலை செய்யுது. 4 பேர் செய்ய வேண்டிய வேலை 8 பேர் செய்கிறாங்கன்னா இப்போ எல்லாரோட ஹாஃப் தான் வேலை செய்யுது. வெளியேந்து பார்க்குறப்ப 8 பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னலாக வர அந்த எம்ப்ளாயர்னால அடிஷ்னல் ஒர்க் அவுட்புட் எதுவும் வர்றதில்லை. அவங்க வந்து தேவையில்லாமல் தான் இருக்காங்கன்றது தான் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஜீரோ. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா அடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு இன்புட்னால அவுட்புட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறத மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0ல் இருக்குன்னா அதனால வந்து எதுவும் நடக்கலன்னு இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்ச். ஸோ நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வீடியோவில் 10 டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு NSO's annual periodic லேபர் ஃபோர்ஸ் சர்வே. Worker population ratio of rural women is higher than the urban women.
ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, கீழே வந்து பாப்புலேஷன் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்னா இங்கே வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ ஒர்க்கர்ஸ்னால் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள், 18லேருந்து 59 வரைக்கும் இருக்கிற பீப்புளை தான் நம்ம ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பீப்புள் ஹூ ஒர்க். சரியா? ஸோ இந்த ஒர்க்கர்ஸ்குள்ள பீப்புள் ஹூ ஒர்க் தான், அன்எம்ப்ளாய்டு வராது. சி லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள 18 to 59 இருக்க எல்லாருமே லேபர் ஃபோர்ஸ், ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் எல்லாருமே லேபர் ஃபோர்ஸ். இந்த லேபர் ஃபோர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2. பீப்புள் ஹூ காட் ஒர்க், பீப்புள் ஹூ டிடன்ட் கெட் ஒர்க். ஸோ பீப்புள் ஹூ காட் ஒர்க் ஆர் ஒர்க்கர்ஸ், பீப்புள் ஹூ டிடன்ட் கெட் ஒர்க் ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஸோ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூஸ் ரெடி டு ஒர்க் பிட்வீன் 18 to 59. அதில் ரெண்டாக பிரிக்கணும். அதில் வேலை கிடைச்சவங்களாம் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறோம், வேலை கிடைக்காதவங்களாம் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு இஸ் லேபர் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோவில் இந்தியாவில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ஆஃப் ரூரல் உமன் இஸ் ஹையர் தென் அர்பன் உமன். அர்பன் ஏரியாவில் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க, பட் ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் ஜாப் இருக்கிறதுனால நிறைய விமன் தே ஆர் ஒர்க்கிங். ஸோ அதனால ரூரல் ஏரியாவில் அது ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் மைக்ரேஷன் இஸ் மோர், induces more number of people to seek work in rural area. So reverse migration இருக்கு. reverse migration என்ன அப்படின்னா, people are, so reverse migrationல here we indicate that people moving back from urban area to rural area because there is no job opportunity in urban area. So அதுவும் வந்து நம்ம லேட்டஸ்டா இருக்கிற NSSO சர்வேல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. both the statements are correct. reverse migration is also happening அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கு. So both the statements are true. According to NSSO periodic labor force survey, worker population ratio increased significantly to 42% in 2023-24. So more women are participating, and urban women. So worker population ratio of urban women has reached almost 24%. Rural women வந்து 42% தான் இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ல வந்து there is a significant increase, 60% வந்திருக்கு. ஆனால் ரூரல் ஏரியாவில் 63 இருக்கு, அண்ட் அர்பன் ஏரியாவில் 52 இருக்கு. ஸோ டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ரூரல் ஏரியாவுக்கு அதிகமாக இருக்குது, அர்பன் ஏரியா குறைஞ்சிருக்கு அப்படின்னா அர்பன் டு ரூரல் ரிவர்ஸ் மைக்ரேஷன் இருக்கா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து இது எழுப்புது. அதனால தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் 4, அதாவது எக்கனாமிக் டெஸ்ட் 1 டிஸ்கஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் டீட்டெயில்டாக இந்த 80 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாரும் டெஸ்ட் எழுதி போட்டு பார்த்துட்டு ஓஎம்ஆரில் அதை மார்க் பண்ணுங்கள். அப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டியும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் மீட் soon in the next videos discussion. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, I'll come and answer. Bye bye.